வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் அதிமுக பற்றி அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்று காலை ராஜினாமா செய்த துறைமுகம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் திரு பழ கருப்பையா அவர்கள் வைத்த கடுமையான நேரடியான பகிரங்கமான விமர்சனங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தமிழக அரசியல் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் மிகையல்ல. நிச்சயமாக அவர் பல்வேறு கூறுகள் பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார். எப்படி செயல்படுகிறது, அவர்களுடைய தலைமை பண்பு, அவர்களுடைய அதிமுக இயங்கக்கூடிய விதம், அதில் அவர்களுக்கான உடன்பாடு இருக்கலாம். என்னால் அந்த இடத்தில் பொருந்தி போக முடியவில்லை, எனக்கான இடமாக அது இருக்க முடியவில்லை என்று சொல்லியிருந்தார். அந்த தலைமையை கட்டமைப்பது ஒரு சுலபமான விஷயம் அல்ல, அதை செம்மையாக செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல என்னால் பொருந்தி போக முடியவில்லை. ஒரு ஆடு மாடுகளை மேய்ப்பது போல மேய்க்கப்படுவது எனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது. எனவே நான் விலகுகிறேன். சட்டமன்ற உறுப்பினராக நான் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறேன். அதனால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்தை வாங்குவதற்கு கூட இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ சபாநாயகரோ தயாராக இல்லை என்ற ஒரு கருத்தையும் கூட முன்வைத்திருக்கிறார். அவர் சொன்ன இன்று காலையில் அவர் அளித்த செய்தியாளர்களுடைய நேர்காணலை பார்த்திருக்கக்கூடும், பார்த்திராதவர்களும் சிலர் இருக்கக்கூடும். அதுல ஒட்டுமொத்தமாக ஒரு வியப்புக்குரிய விஷயம், ஒரு ஆழ்ந்த ஆய்வாளராக அவர் கூறிய கருத்து, அதை பற்றி நமக்கு விவாதிப்போம். அந்த கருத்தில் பார்க்கும்போது இந்த அதிமுக எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஆய்வாளராக தன்னுடைய பார்வையை வைக்கிறார். எல்லா மனிதர்களும் அவரவர் நோக்கத்துக்கு இயங்குவதை அனுமதிப்பது, அவர்களுடைய ஆசையின் மீது ஆட்சி செய்து எல்லா மனிதர்களையும் அவரவர் நோக்கத்துக்கு இயங்க செய்வது, பிறகு அவர்களுடைய ஆசையின் மீது ஆட்சி செய்து அதன் மேல் அவர் முழுமையான அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்ற ஒரு நூதனமான வழிமுறையை இந்த கட்சி செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பே யாருமே முயற்சித்து கூட பார்த்திராத விஷயம் என்று திரு பழ கருப்பையா சொல்கிறார். இப்படித்தான் அதிமுக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா? அதிமுக மட்டும்தான் இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா? எல்லா கட்சிகளும் இதே போன்ற விஷயங்கள் செயல்படுகின்றனவா? பகிரங்கமாக அதிமுக மீது மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதா? அதிமுக மீது அந்த கட்சியில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருந்த ஒருவர் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள், மாற்றுப்பார்வைகள், எதிர்கருத்துகள் அந்த கட்சியை சுய பரிசோதனை செய்வதற்கு உட்படுத்துமா, அல்லது வெளியே சொல்லக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய புகார்கள் தான் அதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று பார்க்க இருக்கிறார்களா? அதிமுக என்ன செய்ய போகிறது? அரசியல் கட்சிகளுக்கான களம் என்ன? தேர்தலில் இதோடைய இம்பாக்ட் என்னவாக இருக்க போகிறது? இவையெல்லாம் பட்டுதான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி சேகர் நம்மோடு இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி நம்மோடு இணைகிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சர்ச்சையுடைய நாயகன் திரு பழ கருப்பையா நம்மோடு இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஜி சேகர் ஆரம்பிக்கலாம் பார்க்கிறேன். இந்த நேர்காணல்ல திரு பழ கருப்பையா வெளிப்படுத்தி இருந்த ஒரு தார்மீக கோபம் அதிமுக சார்ந்து மட்டுமே இல்லாம எல்லாவற்றுக்கும் பணம். ஒரு வீடு கட்டுவதான கவுன்சிலருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு முக்கியமான அரசு திட்டத்தை நிறைவேற்றுவதனால் மந்திரியிலிருந்து அதிகாரிகள் வரைக்கும் IAS அதிகாரிகளுக்கு எல்லாரும் உடன்பாடு இருக்குது. எங்க போய் முடிய போது தாது மணலோ கனிமமோ எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் எல்லாத்துமே காசோட அடிப்படையாக வைக்க பார்க்கப்படுகிறது. இதை கேட்பதற்கு நாதியே இல்லை என்ற தார்மீக கோபம். இது வயதான பெரியவர்கள் வீட்டில் ஓய்வு பெறும்போது இந்த அரசியல்வாதிகள் சுட்டு தள்ளணுப்பா அப்படின்னு சொல்ற அந்த பேச்சாகவே முடிய போகிறதா? இந்த தார்மீக கோபத்துக்கு ஏதேனும் இலக்கு இருக்குமா? இந்த தார்மீக கோபத்துக்கு ஏதேனும் தீர்வு இருக்குமா? இந்த தார்மீக கோபம் ஒரு சேனலைஸ் ஆகி அதுக்கு ஒரு வடிகால் இருந்தாதான் அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இல்லாட்டி இப்ப பழ கருப்பையா இவ்வளவு நாள் நான் எம்எல்ஏ அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு உள் மனசுல கொதிச்சுட்டு இருந்துட்டு இப்ப வெளிப்படையா பேசுறாரு. அன்னைக்கு துக்ளக் ஃபங்க்ஷன்ல அவர் பேசினப்போ நான் அங்க இருந்தேன். அவர் ஆல்மோஸ்ட் இதே லைன்ல தான் பேசினார். கட்சியோட பேரை மட்டும் அவர் சொல்லலையே தவிர இதே லைன்ல பேசுவார். அவருக்கு இருந்த கைத்தட்டல், அவருக்கு இருந்த வரவேற்பு அந்த விழாவின் நாயனான திரு சோராமசாமி கூட இருக்கல. அந்த அளவுக்கு அவர் பேசினார். ஏன்னா மக்கள் பாக்குறாங்க, எதுக்கு எடுத்தாலும் பணம், ஊழல்ங்கிறது தலைவிரிச்சாடுது தமிழகத்துல அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. இவர் சொல்ற இந்த தாது மணல், இந்த கனிம வளம், கவுன்சிலர், அதை விடுங்க. நீங்க எஜுகேஷன்லயே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்ல 3 பெண்கள் தற்கொலை பண்றாங்க. அது மேல ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அவங்க எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்ளைய கூட்டு கொள்ளையா இருக்கும் போது அவரோட கோபம் ரொம்ப நியாயமான கோபமா இருக்கு. பட் அவர் ஒரு தனி மனிதரால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அவர் உண்மைன்னு சொன்னார். அதனாலதான் சகாயம் போல ஒரு ஆபீசர் மேல ஒரு மக்களுக்கு ஒரு மதிப்பு வருது. அதனாலதான் அப்துல் கலாம் மேல மக்கள் இவ்வளவு பெரிய பதவியில இருந்து இவ்வளவு எளிமையா இருந்து போனாரே அப்படின்ட்டு அவர் மேல ஒரு மதிப்பு எல்லாரும் ஊரெல்லாம் தட்டி வச்சானா. அதான் அவர் ரொம்ப அழகா சுட்டி காட்டினார். ஏன்னா
மக்கள் வந்து அதை அவங்கள பெரிய ஆளா ஆக்குறாங்கன்னா இப்ப இருக்கிற தலைவர்களை அவங்க யாருமே அவங்க மதிக்கல, அவங்கள ரொம்ப துச்சமா ஒரு நூதனமான ஒரு வேறுபாடு இருக்கிறதா நான் உணர்றேன். அதாவது என்னுடைய தலைவன் யார் அல்லது நான் யாரை போல ஆக விரும்புகிறேன், யாருடைய வழியை பின்பற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற உதாரணமோ, யார நீ கும்பிடுறேன்னு சொன்னா அதுக்கு வேற உதாரணமோ. காந்தி, புத்தர், இயேசு, அதெல்லாம் அப்துல் கலாம், இதெல்லாம் புகைப்படங்களாக மாலைகளோடு இருக்க வேண்டியவர்கள். நடைமுறையில நேற்று வரைக்கும் பார்த்தா சும்மா சுத்திட்டு இருந்தான், இன்னைக்கு சூமோல சுத்திட்டு இருக்கான். அப்ப அவன் தான் ஆதர்ச மனிதனாக பார்க்கப்படுகிறானா? சாமானிய மனிதர்கள் கூட பழக்கற்பையா போல தார்மீகம் கொண்டவர்களாக இல்லாமல் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் அப்துல் கலாம், நடைமுறை உண்மைக்கு பக்கத்து வீட்டு கவுன்சிலர். அந்த கவுன்சிலர் வந்து பிழைக்க தெரிஞ்சவன், பழக்கருப்பியா வந்து பிழைக்க தெரியாதவன் அப்படின்னா பாப்பாங்க மக்கள். அதுதான். ஏன்னா அவர் உண்மையாவே நல்லது செய்யணும்னு பாக்குறாரு. அவர் அவர் வந்து இந்த திராவிட கட்சியில ஊறி அவர் பதவி வேணும்ட்டு பதவிக்கு வந்தவர் கிடையாது. அவர் வந்து உண்மையாவே இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசை வந்து விமர்சிச்சு பேசினார், விமர்சிச்சு எழுதினார், தாக்கப்பட்டார். அந்த இதுல வந்து ஏடிஎம்கே அவரை யூஸ் பண்ணிடுச்சு. சரி, அவரை எம்எல்ஏ ஆக்கி கொண்டு வந்தாங்கன்னா இவரும் அதனால நமக்கு மக்களுக்கு நல்லது செய்யலாம். நானும் அவர் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசியல் பொறுத்த ஒரு வெளியால் அங்க வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவரால் முழுசா செய்ய முடியல. ஏன்னா அங்க உள்ளுக்குள்ள அவர் இன்னைக்கு சொன்னது வந்து அதிமுக மட்டும் இல்ல, திமுகவும் சேர்ந்ததுதான். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கூட்டு கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து இப்ப இந்த அரசுல மட்டும் நடக்கல, போன அரசுல நடந்ததுனால தான் அவங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த கிரானைட் ஸ்கேண்டல் அவ்வளவு பெருசா போனது. அது பெருசா கொண்டு வந்த ஒரு பத்திரிகை அதிபர் கூட கைது செய்ய வழிப்பறி வழக்கு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது திமுக அதிமுக காமராஜர் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படிங்கறத வந்து அவர் இன்னைக்கு சொன்னது ரெண்டு கட்சிக்கும் அப்ளை ஆகும். திமுக அதிமுக மட்டுமா? திரு பத்ரி சேஷாத்திட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஒரே குடையின் கீழ் இருக்கக்கூடிய ஆளுமை இது எந்த கட்சிக்கு மாறுபட்டது எனக்கு அப்படின்னு புரியல. திரு திருமாவளவன் கூடவே இருந்த திரு செல்வ பெருந்தகை பிரிந்து போனார். மதிமுக உருவான போது கூட இருந்த யாருமே இல்லை என்று கலைப்புலி தானு அவர்கள் கடிதம் எழுதுகிறார் கண்ணீரோடு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிளவுபட்டு போறாங்க, திமுக உடைஞ்சு போறாங்க. ஒவ்வொரு கட்சியிலுமே இது போன்ற விஜயகாந்த் அவர்கள் அவர் ஒருத்தர் தான் அங்க தலைவர், அவரை தாண்டி வேற யாருங்க மாற்ற முடியாது. எல்லா கட்சியிலுமே இது போன்ற நிலைமைதான் இருக்க. அதிமுக மட்டுமே இப்படி செயல்படுகிறது, சர்வாதிகார போக்கோடு செயல்படுகிறது, ஒரு மனிதரை மட்டுமே நம்பி இருக்கு சொல்ல முடியுமா? இந்த குற்றச்சாட்டு சரியாக இருக்குமானால் எல்லா கட்சிக்கும் பொருந்துமா, அல்லது அதிமுக இதுல கூடுதல் வேகத்தோட ரொம்ப விகரசா செயல்படுதுன்னு பார்க்க முடியுமா? இது பெரும்பாலும் எல்லா கட்சிக்குமே பொருந்தும். ஒரு 4-5 கட்சிகள்ல வித்தியாசம் இருக்கலாம். இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இதை தவிர்த்து விட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாருமே ஒற்றை தலைவர், அவருடைய சர்வாதிகாரத்தின் கீழே வருவதாகத்தான் இன்றைய நிலைமை இருக்கிறது. குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும், இடதுசாரி கட்சிகள் கூட WR வரதராஜன் தலைமைக்குள்ள இருக்கக்கூடிய மோதல்னால தற்கொலை செய்து கொண்டார். உங்களுக்கு நினைவில் இருக்கும். அத்வானி அவர்கள் இன்னைக்கு மார்க்தர்ஷ் மண்டல ஒரு முறையோட கூடாத மார்க்தர்ஷ் மண்டல உட்கார்ந்து இருக்கிறார். அதனாலதான் ஓரளவுக்குன்னு சொன்னேன். அந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்து விட்டு பார்க்கும்பொழுது கூட அங்க ஓரளவுக்கு ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கு. அந்த ஜனநாயகத்தன்மை நசுக்கப்படுது, மறுக்கப்படுது, அதுங்கிறதும் உண்மைதான். ஆனால் பிற கட்சிகளை பார்க்கும்பொழுது அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபருடைய சொத்து மாதிரியாகத்தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னுடைய சொத்து, என்னுடைய பேச்சை கேட்டு நடந்தால் இந்த கட்சியில இருக்கலாம், இல்லாவிட்டால் நீயாகவே வெளியே போ, இல்லாட்டி உன்னை தூக்கி எறிந்து விடுவேன். இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு. இது எந்த விதத்திலும் நாட்டின் ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஒரு கட்சியில் ஜனநாயகம் இல்லாமல் அந்த நாட்டில் உண்மையான ஜனநாயகம் தழைக்கவே முடியாது. திரும்ப மன்னிக்கணும் திருப்பதி. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வரலாறு. அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது யார் அப்படின்னு சொல்லும் போது பட்டேலுக்கு தான் 16 மண்டலங்கள்ல 15 மண்டலங்கள்ல கொடுக்கப்பட்டது. ஒருத்தர் மட்டும் யாருக்கு யாரா இருந்தாலும் சரிஞ்சு சொன்னாரு. ஆனா மகாத்மா காந்தி அவர்கள் நீ விளையிட்டு நேருக்கு இடம் கொடுத்தா சரியா இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால அத்தனை பேருடைய அறுதி பெரும்பான்மை வாக்கப்பட்டிருந்த பட்டேல் அவர்கள் விலகி நேருக்கு இடம் கொடுத்தார். அதன் மாதிரிதான் நேரு தலைவனார்னு ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்படுது. சோ அன்னையிலிருந்து ஒட்டுமொத்த பெரும்பான்மை என்பதும் ஜனநாயகம் என்பதும் ஒன்றாக இருக்க, தலைமையுடைய பார்வை என்பது வேறாக இருக்க, அன்னையிலிருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கிறது. நிச்சயமாக நம்ம ஜனநாயகம் நாசமா போச்சுன்னு சொல்லிட மாட்டேன் பொத்தாம் பொதுவா. சோ பெரும்பான்மை என்ன விரும்புகிறது என்பதை தாண்டி எது தலைமையின் பார்வையில் சீரியதாக பார்க்கப்படுகிறதோ அது வழிநடத்தி பார்க்க முடியாதா? இல்ல, இதுல வித்தியாசம் இருக்கு. காந்தி அந்த தலைமையை எனக்கு கொடுன்னு கேட்கல. அவர் பார்வையில யாருக்கு அது போக வேண்டும் என்று விரும்பி அதை அவர் பட்டேலையே ஏற்கும்படி செய்தார். இதனால பட்டேல் பிரிஞ்சுக்கிட்டு தனி கட்சி தொடங்கல.
அவர் தன்னுடைய கருத்தை சொன்னார். அவருடைய கருத்துக்கு அந்த அளவுக்கு அன்றைக்கு கனம் இருந்தது, அதனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு முன்னாடியுமே காந்தி இதை செய்திருக்கிறார். முந்தைய சில தேர்தல்கள் நேதாஜி உதாரணம் உங்களுக்கு தெரியும். நேதாஜி, பட்டாபி சீதாராமையா, இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறதுக்கு காரணம் அந்த நேரத்தில் காந்தியுடைய சக்தி என்பது அவ்வளவு பெரிதாக இருந்தது. ஆனால் நேரு வந்ததற்கு பிறகும் கூட அங்கே ஒரு ஜனநாயகம் பரவிக்கொண்டுதான் இருந்தது. அதற்கு பிறகு நேருவுக்கு அடுத்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பொழுது லால் பகதூர் சாஸ்திரி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா? அப்ப அதற்கு பிறகுதான் அங்க மாற்றம் வருது. ஆக ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நேரு மீதோ காந்தி மீதோ பட்டேல் மீதோ நம்ம எந்த விதமான குற்றச்சாட்டையும் கொண்டு வர முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பிறகு அங்கே ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தன்மை மாறுது, போகுது, ஒழியுது. இதுதான் பிற இடங்கள்ல நகலெடுக்கப்படுது. இப்ப நிச்சயமாக அண்ணாதுரை காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர் ஒரு தலைமையில இருந்தாரே தவிர ஒரு விதமான ஜனநாயகத்தை தான் அவர் கொண்டு வருவதாக இருந்தார். அவர் தனக்கு பிறகு தன்னுடைய குடும்பம் என்று எந்த கட்டத்திலும் சொல்லல. அவர் அடுத்த கட்ட தலைவர்கள் பலரை ஊக்குவித்தார். ஆனா அதுக்கு பிறகு சம்பத் அவர்கள் அவரிடம் பிரிய நேர்ந்தது. ஒரு கட்சி என்பதோ ஒரு ஆட்சி என்பதோ ஒரு ஒட்டுமொத்தமான சர்வ பரிபூர்ண ஜனநாயகத்தை கடைபிடிப்பது சாத்தியம் இல்லாம இருக்கிறாங்க என்னுடைய கேள்வி. சம்பத்தை போன்ற ஒரு ஜனநாயகவாதியை பார்த்து விட முடியாது, ஒரு பார்லிமெண்டரியை பார்த்து விட முடியாது. அவர் அங்கு இருக்க முடியாம தானே ஒரு பெரிய விரிசலோடு தானே வெளியே போனார். இல்ல அப்படி அவர் அதுவுமே ஒரு விதத்துல தவறுன்னு நான் சொல்லுவேன். ஒரு கட்சியின் மீதோ அதுல இருக்கக்கூடிய தலைவர் மீதோ கோபம் வந்தா விலகி போறது என்பது அந்த நேரத்தில் தேவையில்லாத ஒன்றாகத்தான் இருந்தது. அவர் கட்சியிலேயே தொடர்ந்து இருந்திருக்கலாம். அதற்கு பிறகும் அவர் தொடர்ந்து ஓரங்கட்டப்பட்டால்தான் அவர் விலகி போய் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கணும். இன்றைக்கு நம்ம இந்த விஷயங்களை அப்படியே வச்சுக்கிட்டு திரு பழக்கருப்பையாவோட விஷயத்துக்கு வரும்போது பழக்கருப்பையா அவர்கள் 5 ஆண்டு பொறுமையா இருந்தது போலவே தொடர்ந்து பொறுமையா இருந்திருக்கும் பாப்பீங்களா? இந்த நேரத்தில் கட்சியோட தலைமை எடுத்த முடிவுக்கு ஏற்பட்டு இவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து சரின்னு சொல்வீங்களா? இந்த இடத்துல நான் முழுக்க முழுக்க பழக்கருப்பையாவுடைய தரப்புலதான் இருக்கேன். அவர் என்னுடைய நண்பர் அப்படிங்கறத தாண்டி இந்த விஷயத்துல அவர் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் இறங்கி இதில் ஏதாவது உருப்படியாக செய்ய முடியுமா என்பதை பார்த்து விட்டு மனம் வெதும்பிதான் அவர் விலகி வர்றாரு. இதுல நீங்க அவர் ஒரு தலைவராக நான் இதை உடைத்துக் கொண்டு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தெல்லாம் அவர் இல்ல. அவர் அரசியல் என்னால் இருக்க முடியவில்லை, நான் தோல்வி அடைந்து விட்டேன் அவர் மனம் வெதும்பி இத சொல்லிட்டு அவர் அரசியலிருந்து விலகிறதா தான் அவர் காண்பிக்கிறாரே தவிர இவர் இதிலிருந்து நான் இன்னொரு கட்சி தொடங்குறேன் ஒன்னும் சொல்லல. அரசியலிருந்து விலகிறதா அவர் சொல்லலையா? நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். அவருக்கு இன்றைய அரசியல் சூழல்ல நான் சுட்டிக்காட்டிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கட்சிகளோடு இணைந்து செயல்படலாம் என்று நினைக்கிறேன். அது பின்னால் தெரிய வரும். அப்படி எந்த முடிவுக்கும் வரலங்கிறதா சொல்றார். சரி, அது அவருடைய கருத்து என்னங்கிறது எனக்கு தெளிவா தெரியல. அந்த விஷயத்தை பத்தி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு இருக்கா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அதெல்லாம் தாண்டி பாருங்க, அதாவது இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி நாளைக்கு உருவானா கட்டாயமாக அந்த மாதிரியான ஒரு கட்சியில அவர் மட்டும் இல்ல, இன்னும் பலரும் அதற்கு உள்ளுக்குள்ள இல்லாட்டாலும் வெளியிருந்து என்னை போன்றவர்கள் கட்டாயமாக அதற்கு ஆதரவளிப்போம். பட் குறைந்தபட்சம் இன்னைக்கு அவர் ஒரு கல்லை தூக்கி எறிந்திருக்கிறார். என்ன மாதிரியான மாற்றம் இன்றைக்கு அரசியலில் தேவை என்று பலர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, வெளியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, உள்ளுக்குள்ளிருந்து அவர் ஒன்றை சொல்லும் பொழுது அந்த கருத்து மிகவும் வலுவடைகிறது. இது ஒரு தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட வர்றேன் திரு பத்ரி. கல்லை தூக்கி எறிந்திருக்கார் என்பது மாற்றுக்கிறதுல கல்லை தூக்கி எறிந்த இடம் மாமரமாக இருந்தால் மாம்பழம் கிடைக்கலாம், பாறையாக இருந்தால் என்ன கிடைக்கும் என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. திரு பழக்கருப்பையா, உங்கள்ட்ட என்னுடைய கேள்வி. நீங்கள் ஏற்கனவே இன்று நேர்காணல சொன்னது போலவும் மற்ற இடங்களில் சொன்னது போலவும் ராஜாஜிலிருந்து காமராஜர்லிருந்து பக்தவச்சத்திலிருந்து பலரை பார்த்தவர், பலரோடு பணிபுரிந்தவர், பலரை மிகப்பெரிய அளவில் போற்றி புகழ்ந்தவர், 3 பிரதமர்களுக்கு மொழிபெயர்த்தவர், 3 முதலமைச்சரோடு துணை இருந்தவர், பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஆழ்ந்துபட்ட அறிவு. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு சர்வதேசிய அரசியல் பார்வை இருக்குமானால் அவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு ஒரு மார்க்சியம் பற்றியும் திராவிடம் பற்றியும் தேசியம் பற்றியும் தெளிவான பார்வை கொண்ட ஒட்டுமொத்த அரசியலை தெரிந்து வைத்திருக்கிற நீங்கள் தமிழக அரசியலை புரிந்து வைக்காமல் போனது ஏன்? புரியவில்லை என்று சொல்ல முடியாது. 40-30 ஆண்டுகளாக நான் தமிழ்நாட்டு அரசியலில் தான் இருக்கிறேன். ஆனால் இந்த எம்எல்ஏ ஆன பிறகு ஆட்சியினுடைய உள்நுட்பங்களை அவர்கள் செயல்படுகின்ற விதங்களை என்னால் அறிய முடிந்தது. எனக்கு மிகப்பெரிய வியப்பு என்ன என்றால், லஞ்சம் இந்த நாட்டில் வெகுகாலமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன்.
ஆனால் அந்த லஞ்சத்திற்கு காரணம் அரசியல்வாதிகள் காரியம் செய்து கொடுப்பதற்கு பணம் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்றுதான் கருதியிருந்தேனே தவிர, ஆனால் இந்த அதிகார வர்க்கமும் சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய கொள்ளை நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. உண்மையிலேயே அதிகார வர்க்கம் துணை புரியாவிட்டால் அரசியல்வாதிகள் எந்த தவறும் செய்ய முடியாது. ஆகவே மிகப்பெரிய கடுமையான மிக மோசமான நம்ம எதிர்கொள்ள முடியாத பெரிய தீமை என்பது பியூரோக்ரசியும் ரூலிங் கிளாஸும் டைப். இது பெரிய அளவுக்கு நடக்கிறது. உங்களுக்கு சொல்கிறேன், சகாயம் போல உமாசங்கர் போல 1-2 அதிகாரிகள், இன்னும் 4-10 அதிகாரிகள் இருக்கக்கூடும், எனக்கு பெயர் தெரியாதவர்கள். ஆனால் இவர்களை விட்டு விட்டு நீங்கள் பார்த்தால் நான் உன்னோடு துணை புரிய முடியாது. ஒரு கைத்தறி சீலைக்கு 5 ரூபாய் வாங்கி என்னால் கொடுக்க முடியாது என்று வெளியே போய் 4 இடத்திற்கு தூக்கி அடிக்கப்பட்டு பிறகு சுடுகாட்டில் போய் படுத்துக் கொள்வது என்பது எளிதான ஒன்றில்லை. அதுபோல ஒவ்வொரு அதிகாரியும் இருப்பார்களே. ஆனால் எது சட்டமோ அதை நிறைவேற்றத்தான் நான் கடமைப்பட்டிருக்கிறேனே தவிர, எது சட்டமோ அதை மட்டும் சொல். நீ நிறைவேற்றி தருகிற தீர்மானத்தை நிர்வாகமாக இருந்து நடத்த வேண்டியவன் நான் என்று செய்ய வேண்டியவர்கள் இவர்களோடு சேர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் மௌலிவாக்கம் வீடுகள் ஏன் இடிபடுகின்றன? அதிகாரிகள் தவறாக இல்லை என்று சொன்னால் ஏன் இடிபட வேண்டும்? எல்லாவற்றிலும் அதிகாரிகளுடைய கூட்டு மிக மோசமாக இருக்கிறது. அதைவிட மோசம் பத்திரிகைகள் நாம் எதிர்பார்க்க விளம்பரங்களுக்கு. மௌலிவாக்கம் கண்டம் பத்தி சொல்றீங்க, அரியலூர்ல ரயில் விபத்து ஏன் நடந்தது, நவகாலில படுகொலை ஏன் நடந்தது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த அரசியல்வாதிகள் இருந்த போதுதான் இதெல்லாம் நடந்தது, மனிதர்களால் நடத்தப்பட்ட படுகொலைகள் ஏன் நடந்தது? அப்போ வந்து காந்தி உயிரோடு இருந்தாரு, நேரு உயிரோடு இருந்தாரு. நான் சொல்கிறேன், அரியலூரில் நடந்த விபத்து என்பது விபத்து தான். மௌலிவாக்கத்தில் அந்த சரியான அடிப்படையில் அந்த கட்டிடம் நவகாரி படுகொலை இந்து முஸ்லிம் ரயட் அது வேறு. காந்தி கட்டுப்படுத்தினார். காந்தி தனி மனிதனாக நடந்து அந்த நவகாரி களரியை கட்டுப்படுத்தினார். அது இருக்கட்டும். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அதிகாரிகள் கையெழுத்து போடாவிட்டால் ஒரு தப்பும் நடக்காது. எது சட்டமோ அந்த சட்டத்தின்படி இவர்கள் நடப்பதற்கு தயாராக இருந்தால் அரசியல்வாதிகள் பேசாமல் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆம் என்றும் இல்லை என்றும் கையை தூக்கி விட்டு போக வேண்டியதுதான். இவர்கள் தீர்மானிப்பவர்களை தவிர நடத்துபவர்கள் அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் படுமோசமாக ஊழலாக போய்விட்டார்கள். நில அபகரிப்பு வழக்கில் திமுக காரன் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறதே, அதற்கு துணையாக இருந்த அதிகாரிகளின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதா என்று நான் ஒருமுறை சட்டமன்றத்தில் கேட்டேன். அம்மா அவர்கள் 30 நிமிடம் அதற்கு பதில் சொன்னது மட்டுமல்லாமல் அதுதான் சட்டமன்றத்தில் நான் பேசிய கடைசி பேச்சு. அதற்கு பிறகு நான் பேசுவதை அவர்கள் விரும்பவும் இல்லை, கொறடா என்னை பேச சொல்லவும் இல்லை. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், சட்டமன்றத்தில் நீங்கள் பேசிய ஒரு பேச்சு நினைவு வருகிறது. இந்த விஷயத்தை நீங்க குறிப்பிட்டீங்க மிகச் சரியாக. இன்னொரு விஷயம், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், ஒரு கச்சத்தீவு நினைக்கிற ஒரு பிரச்சனை இல்ல, தன்னந்தனி ஆளாக முதலமைச்சர் அம்மா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல, முதலமைச்சர் உடனே குறுக்கிட்டு நான் தன்னந்தனி ஆள் கிடையாது, 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி என்று நீங்கள் அவர் சொல்ல, முதலமைச்சர் சொல்ல, நீங்கள் அதே மறுத்து இல்லை இல்லை அம்மா நீங்கள் தவறாக சொல்லீர்கள், 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் பிரதிநிதி அல்ல, ஒட்டுமொத்த 7.5 கோடி தமிழர்களின் பிரதிநிதி, ஒட்டுமொத்தமா உலகம் முழுக்கக்கூடிய தமிழருடைய பிரதிநிதி என்று இதே பழக்கருப்பை அவர்கள் சொன்னார். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால்? உங்களுடைய நினைவு சரியானதுதான். நான் சொல்லுகிறேன், அம்மா அவர்கள் ஈழ பிரச்சனையை சரியாகத்தான் கையாண்டார்கள். நான் அதிலெல்லாம் குறை சொல்லவில்லை. எது சரியானதோ அதை பற்றியது அல்ல நம்முடைய பேச்சு. நீங்களே இந்த நேர்காணல் சொன்னது போல அவர் மிகச்சிறந்த ஆளுமை, மிக திறமையாக கையாளுகிறார், கட்சி முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவருடைய பார்வை சீரியதாக இருக்கிறது, அவர் செய்த வழக்காடிய விஷயங்கள் இலங்கை பிரச்சனை, முல்லைப்பெரியார் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீர்கள். ஆனால் தலைமை சரியில்லை என்று சொல்கிறீர்கள். இரண்டும் முற்றுமுரணாக இல்லையா? ஐயோ இது முரணா? ஏங்க இது முரணா? அதாவது செய்த காரியங்களில் சரியானவை பல உண்டு. ஒருவரும் முழு தவறானவர்களும் இல்லை, முழு சரியானவர்களும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாடு சீரடிந்து போயிருப்பதற்கு காரணம் மிகப்பெரிய அளவு ஊழல். இந்த ஊழல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற அரசு இல்லை. அதுதான் இங்கே உள்ள பெரிய குறைபாடு. நான் சொல்லுகிறேன், நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறோமோ அதில் தான், அதாவது வேறு எந்த சிறப்புமே இல்லாதவர்கள் அவர்கள் என்பது என்னுடைய கருத்தல்ல. நான் ஈழத்தில் அவர்கள் எடுத்த உறுதியான நிலைப்பாடு காரணமாகத்தான் அவர்களை ஆதரித்து வந்தவன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நாடு குழம்பி போய் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த அளவு கடந்த எல்லை மீறிய ஊழல்.
எவனோ ஒரு டிஸ்பாட்ச் கிளார்க்கு 4 ரூபாய் 10 ரூபாய் கேட்பான், அவனுக்கு கொடுப்பார்கள் அந்த காலத்தில். இதற்கே ராஜாஜி பொறுக்க முடியாமல் என்னுடைய 2 பெரிய எதிரிகளில் ஒரு எதிரி PWD டிபார்ட்மெண்ட் என்று சொன்னார், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று. அதையே பொறுக்க முடியவில்லை. ஒரு 10 ரூபாய் டிஸ்பாட்ச் கிளார்க்கு காசு வாங்கியதையே அதையெல்லாம் விட்டு இன்றைக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு ஊழல், எவ்வளவு தூரம் மக்களை அதுக்கு பழக்கப்படுத்துகிறார்கள். இல்ல, நான் எதையும் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் நடந்த முதல் தேர்தலையே இரட்டைக்காலை சின்னத்துக்கு வாக்களித்தால் 5 ரூபாய் என்று முதல் தேர்தலையே சொல்லப்பட்ட விஷயம் இது. வாக்களிப்பதற்கு இந்த ஜனநாயகம் மலர்ந்த முதல் தேர்தலிலேயே ஒரு ஓட்டுக்கு 5 ரூபாய் என்று பேசப்பட்ட காலம் இது. நான் அதற்காக இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழல் நியாயப்படுத்துகிறீர்கள், நீங்க நியாயப்படுத்துகிறீர்கள். நான் சொல்றேன் இல்ல இல்ல, நான் சொல்றேன் 5 ரூபாய் ஆரம்பித்து 50,000 ரூபாய்க்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் ஊழல் தான், இதுவும் ஊழல் தான் என்று நீங்கள் ரெண்டையும் சமப்படுத்த பார்க்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன், தலைவர்கள் ஊழல் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதனால் கீழ்மட்டத்தில் சின்னஞ்சிறிய அளவில் நடந்த ஊழல்களை கட்டுப்படுத்த முடிந்தது. இன்றைக்கு தலைவர்களே அதில் முழுகி எழுந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக செய்யக்கூடாது. ஊழல் இல்லாத காலமே உலகத்தில் கிடையாது. சாணக்கியன் காலத்திலேயே ஊழல் இருந்தது. ஆனால் ஊழல் வேண்டும், இதை கவனிக்க தேவையில்லை, இது வாட்டுக்கு நடக்கட்டும் என்று கருதுகிற முறை நாட்டுக்கு நல்லதில்லை. இல்ல, மறுக்கல. நீங்க நெறிசார்ந்த அரசியல் பற்றி நிறைய பேசுறீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி வெளிப்படையாக நேரடியாக உங்களிடம் இருக்கிறது திரு கருப்பையா. நெறிசார்ந்த அரசியல் தான் நீங்கள் விலகுவதற்கான அடிப்படை காரணம், நான் ஒரு துறைமுக சட்டமன்ற உறுப்பினராக தோற்று போய்விட்டேன், நான் மன்னிக்கிறேன் சொல்லி நீங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு விலகிறீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பு வேட்பாளர் தன்னுடைய தொகுதியில போட்டியிடுவதற்கு 16 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் என்று அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டு செலவழித்ததாக 4,50,000 ரூபாய் கணக்காட்டி இருக்கிறீர்கள். நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் 2011ஆம் ஆண்டு செலவழித்தது 4,5 லட்சம் ரூபாய் மட்டும்தானா? நீங்கள் இந்த கேள்வியை ஒவ்வொரு தலைவரிடமும் கேட்க வேண்டும். நான் கேட்பது நெறி சார்ந்த அரசியல் பேசுகிற நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தலைவரிடமும் கேட்க வேண்டும். அத்தனை பேர் ஊழல்வாதிகள். நெறி சார்ந்த அரசியல் பேசுகிற திரு பழக்கருப்பையாவிடம் இது வெட்டி பேச்சு சாராத அரசியல் நான் சொல்லுகிறேன், சட்டம் செய்கின்ற அரசியல்வாதிகள் எது நடைபெறக்கூடாதோ, எதை நடத்த முடியாதோ அதற்கேற்ப சட்டம் செய்ய வேண்டும். நீங்க சட்டம் செய்ய வேண்டாம். நான் சொல்லுகிறேன், ஒன்று அரசே வேட்பாளர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். பெருவாரியான வலிமை உள்ள கட்சிகளுக்கு அரசே செலவை ஏற்க வேண்டும். இல்லாவிட்டால் அதே ஊழலை தவிர்த்து விடலாம். நீங்கள் அரசியல் பேசுகிற திரு பழக்கருப்பையா 4,5 லட்சம் ரூபாய் தான் செலவிட்டார். நீங்கள் எழுதி கையொப்பம் மட்டும் கொடுத்திருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு என்னுடைய ஒட்டுமொத்த தேர்தல் செலவு 4,59,000 ரூபாய் என்று. ஐயோ, இது ஒரு பெரிய பேச்சு என்று பேசுகிறீர்கள். ஜவஹர்லால் நேருவிலிருந்து எல்லாரும் தேர்தலில் நான் சொல்லுகிறேன், பகிரங்கமாக சொல்லுகிறேன், கூடுதலாக செலவு செய்கிறார்கள். எதற்காக சட்டத்தை மாற்றுவதில்லை? எது இயலாததோ அதை செய்ய வேண்டாமா? நீங்கள் சட்டத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு அதை மறைப்பதற்கு ஏன் மக்களை பழக்குகிறீர்கள்? இது என்ன நியாயம்? இது சட்டம் செய்பவர்கள் ஒரு நிமிடத்தில் இந்த சட்டத்தை மாற்றலாம். எவ்வளவு வேண்டுமானால் திரு பழக்கருப்பையா செய்தால் இயலாமை, திரு பழக்கருப்பையா செய்தால் இயலாமை, மற்றவர்கள் செய்தால் ஊழல், லஞ்சம், நெறி சார்ந்த அரசியலின்மை. சரி போங்க, இது உங்களுக்கு புரிஞ்சது. அவ்வளவுதான். நான் சொல்றேன், ஏன் இந்த நேரு காலத்தில் இருந்து இந்த சட்டத்தை திருத்துவதற்கு ஏன் அரசாங்கம் முயல்வதில்லை? நீங்க அதாவது இது எளிய காரியம். எதற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் பொய்யனாக ஆக்குகிறீர்கள்? மொரார்ஜி தேசாயை விட தூய மனிதன் எவனும் கிடையாது. ஆனால் மொரார்ஜி தேசாய் காலத்திலும் கூட இந்த தவறுகள் எல்லாம் நடந்தன. ஆனால் இதை ஒரு நிமிடத்தில் மாற்றி விட்டு போகலாம் இந்த சட்டத்தை. அது எனக்கு தெரிய இந்த சட்டத்திலே கை வைப்பதற்கு நடத்த முடியாத, கடைபிடிக்க முடியாத சட்டங்களை எல்லாம் முதலில் கைவிட வேண்டும். அல்லது இதுல என்ன சிரமம் இருக்கிறது? ஒரு குறைவானதை வைத்துக் கொண்டு பிறகு அதில் ஊழல் செய்வதில் என்ன பயன் இருக்கிறது? எம்எல்ஏக்கு சம்பளத்தை குறைவாக கொடுப்பீர்கள். அந்த எம்எல்ஏ கூடுதலாக சம்பளம் கேட்டால் பொதுமக்கள் பணம் போய்விடும். ஆனால் ஊழலின் மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
இது போலத்தான் இருக்கிறது. இப்படி நுட்பமாக எல்லாரையும் பொய்யனாக ஆக்குவதன் மூலம் பாண்டே அடைய போகின்ற பயன் என்ன? இந்த நாடு அடைய போகின்ற பயன். நீங்கள் என்ன சொன்னீர்களோ, நீங்கள் என்ன பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தீர்களோ அதை மட்டுமே கேள்வி எழுப்புகிறேன். இல்ல நான் ஒரு விதத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கிற அந்த வரம்புக்கு மேல செலவழிக்கிறதுங்கிறது வந்து எல்லா கட்சியும் எந்த வேட்பாளராலும் முடியாத ஒரு விஷயம். அந்த வரம்புக்குள்ளதான் செலவழிக்கணுங்கிறது. பட் அவர் சொல்றது வந்து நீ எம்எல்ஏவாக வந்த அப்புறம் நீ ஒரு நல்ல எம்எல்ஏவா இருக்கியா, உன்னால ஒரு ஆனஸ்ட் எம்எல்ஏவா இருக்க முடியுதா, மக்களுக்கு நல்லது செய்ய முடியுதா? அது முடியல. அந்த முடியலங்கிற அந்த இதுலதான் அவர் உலகத்தில் இருப்பவனை எல்லாம் அயோக்கியனாக ஆக்கி விடுவதுதான் மிகச்சிறந்த திறனாகி என்று நினைக்கிறார். நிச்சயமா ஒருபோதும் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு சில நல்லவர்களாவது வெளியே வர வேண்டும் அப்படிங்கறத நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான தொடர் முயற்சி தான். அதற்காக தான் உங்களை அழைச்சு வச்சிருக்கேன். வேற யாரையும் வச்சுட்டு பேசுறதோட நீங்கள் பேசினாதான் மிக சரியா இருக்கும். உங்களை வருந்தி அழைத்தது. உங்களை நாங்க எவ்வளவு வருந்தி அழைச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும். நாங்க மறுக்கல. நீங்க ஏதோ வந்து வழியே வந்து அமர்ந்தவர்கள், நாங்கள் அழைத்த விருந்தினர் நீங்கள். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நெறிசார்ந்த அரசியல் பேசுபவர்கள் பிள்ளையார் சுழியிலிருந்தே நெறிசார்ந்து நிற்க வேண்டும். நான் எம்எல்ஏ ஆவதற்கு எந்த வழியும் கைப்பிடிப்பேன், எம்எல்ஏ ஆன பிறகு நெறிசார்வேன் அப்படின்னு சொன்னா சரியா? இல்ல நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு நடைமுறை தெரிந்து கொள்வதற்காக சொல்லுவேன். இங்க பாருங்க, நீங்க பாண்டே கேக்குறீங்களா? எஸ் முழுமையா பாண்டே கேக்குறீங்களா? ஆமாங்க கேக்குறீங்க. ஆமாங்க. இப்ப பாருங்க பாண்டே வந்து மருந்து கடைக்கு போவார். பாண்டே போய் மருந்து வாங்குவாரு. அதுக்கு ஒரு விற்பனை வரி போடுவேன். பாண்டே சொல்லுவாரு, எனக்கு பில்லு வேண்டாம், நீ வந்து விற்பனை வரி வேண்டாம், இதற்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினா அதுக்கு ஒரு 100 ரூபாய் போடுறேன், ஆகவே எனக்கு மருந்து சீட்டு வேண்டாம்னு சொல்லுவாரு. இது உலக இயல்பு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து வருமான வரியை ரொம்ப குறைவான ரூபாய்க்கு வைத்திருக்கிற நாடுகளில் எல்லாம் வருமான வரி ஏய்ப்பு நடக்கிறது. எந்த நாட்டில் வருமான வரி வரம்பு கூடுதலாக இருக்கிறதோ 15% இருக்கிற ஹாங்காங்கில், 15% இருக்கிற ஹாங்காங் போன்ற நாடுகளில் வருமான வரி ஏய்ப்பே கிடையாது. அவர்கள் விரும்பி வந்து கட்டுகிறார்கள். நீ 30%, 50% என்று போட்டால் அவனவன் பாடுபட்டு சம்பாதிக்கின்ற பணத்தில் கொஞ்சம் ஏய்ப்பான். நான் சொல்லுகிறேன், நடைமுறையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பணம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லக்கூடாது. பாண்டேயே பில்லு வேண்டாம், எனக்கு பணத்தை குறைத்து வாங்கிக் கொள் என்று சொல்லக்கூடிய உலகம் தான் இது. ஆகவே இதில் நடைமுறை குறுக்காக நடக்கக்கூடாது என்று சொன்னால் குறுக்காக பாதை போட வேண்டும். நடக்கக்கூடாது என்று சொன்னால் பாண்டே இழுத்ததான் சொல்றேன். எனக்கு தெரிந்து என்னுடைய அலுவலகத்தில் அதிகமான வருமான வரி கட்டுபவன் நான். எனக்கு தெரிந்து ஹெல்மெட் அணியாமல் ஒரு நாள் நான் இருசக்கர வாகனத்தை ஓட்டியதில்லை. எனக்கு தெரிந்து சீட் பெல்ட் அணியாமல் ஒரு நாள் காரை ஓட்டியதில்லை. என்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறையோட திருட்டு விசிடி பார்த்ததில்லை. இது அத்தனையுமே நேரடியாக நிதர்சனமான, இது சொல்வதற்கான அவசியமே இல்லை. நீங்கள் என்னுடைய பேரை கூப்பிட்டா சொல்ல நேர்ந்தது. நான் சொல்றேன், தார்மீகம் பேசக்கூடியவர்கள், நியாயம் பேசக்கூடியவர்கள், தர்மம் நெறிசார்ந்த அரசியல் பேசக்கூடியவர்கள் இதை தளர்த்தினோமானால் ஆளாளுக்கு ஒரு நடைமுறை இயல்பு என்று சொன்ன இயல்பு இது என்று, நடைமுறை இது என்று, பிராக்டிகல் டிஃபிகல்ட் என்று சொன்னோமானால் அரசியல் தலைவர் அதே பேசுவார்கள். நான் உங்களுக்கு இல்ல நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எது மக்களால் கடைபிடிக்கக்கூடியதோ அதை செய்யாமல் மக்களால் கடைபிடிக்க முடியாததை மக்களின் மீது திணித்தால் மக்கள் வழிவிலகி போவார்கள் என்பது உலக வரலாறு. இதே காரணத்தை கருணாநிதி சொல்வார், இதே காரணத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வார், இதே காரணத்தை நரேந்திர மோடி சொல்வார். இப்பொழுது என்ன ஜனநாயகத்தை மூடி விடுவோம் என்கிறீர்களா? நீங்கள் ஒரு பணியுமே உலகத்தில் யோக்கியம் இல்லை என்கிறீர்களா? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இல்ல நான் சொல்றேன், என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, அவரவர் சத்துக்கு அவரவர் சமரசம் செய்கிறோம். அடுத்தவர் அந்த சமரசம் செய்யும் போது அதை ஊழல் என்று சொல்கிறோமா? சரி விடுங்கள், இதை எல்லாமே ஊழலாக நடக்கட்டும். ஊழல் என்பதை பொது தத்துவமாக்குவோம். பெரிய அளவுக்கு கடைபிடிக்க முடியாத எல்லாவற்றையும் நாம் அனுமதிப்போம். அப்படியானால் யார் கூடுதலாக அடிப்பது என்கின்ற நிலைக்கு வந்துவிடும். அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. நிகழ்ச்சி இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் திரு கண்ணாசன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போல அதிமுகவுடைய தோழமை இயக்கமாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய லீக்கை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிஜாமுதீன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஏற்கனவே நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி சேகர் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல பதிப்பாளர் பத்ரி சேஷாத்திரி இணைந்திருக்கிறார். இதே போல இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய திரு பழக்கருப்பையா நம்முடைய இணைந்திருக்கிறார். நான் திரு கண்ணாசன் என்ன கேட்க விரும்புகிற கேள்வி, திரு பழக்கருப்பையா அவர்கள் சுமத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்றைய நேர்காணலையும் கூட சொன்னார், இது ஏதோ அதிமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் விழுமியங்களுமே மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. எல்லா கட்சியிலுமே அப்படிதான் இருக்கு. அதிமுக இருந்ததுனால ஆட்சியுடைய அங்கத்தை இந்த 5 ஆண்டுகள் அனுபவித்ததுனால சொல்றார். அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை அப்படியே ரிவர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இது 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக அல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் அரசியலுக்கே பொருந்தக்கூடியதாக இருக்குது. நீங்க மறுப்பீங்களா? நிச்சயமா மறுக்கிறேன். அதாவது
இந்த 5 ஆண்டுகளில் இந்த அதிமுக அரசின் மீது பல்வேறு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற ஆகட்டும், பொதுமக்கள், சமூக வலைத்தளங்கள் இவற்றெல்லாம் என்ன குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டுமொத்தமாக வடிகட்டி தான் மரியாதைக்குரிய கருப்பையார் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இவங்க கட்சி அடிப்படையிலும் சரி, ஆட்சி அடிப்படையிலும் சரி, சட்டப்பேரவையிலும் சரி, ஒரு ஆளுங்கட்சி எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக வெளிப்படையாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சியுடைய பணிகள் என்ன என்று கேட்ட மிக தெளிவாக கவுன்சிலர்கள் இன்னைக்கு ஒரு 3 லட்சமோ 5 லட்சமோ இல்லாம யாரும் வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லி கவுன்சிலர்களை குற்றஞ்சாட்டு சொல்றார். உங்களுக்கு நினைவு இருக்கும், என்னுடைய நினைவு சரியா இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில கவுன்சிலர் புறம் அழைத்து திமுக தலைவர் அப்போதைய முதலமைச்சர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்து, இன்னும் சொல்ல மிரட்டி, நீங்க பண்ற அத்தனை அட்டாசம் எனக்கு தெரியும், நீங்க இதே தொடர்ந்தீங்கன்னா தொலைச்சுக்கிட்டு சொல்லிட்டு அவர்களே எச்சரிக்க வேண்டிய அளவுக்கு தான் கடந்த ஆட்சியிலும் இருந்தது. நிச்சயமாக, அதாவது எங்களால கூப்பிட்டு தவறு செய்த கண்டிக்க முடியும். இப்பொழுது இந்த ஆட்சியில் அவ்வாறு கண்டிக்க முடிகிறதா? அப்படி கண்டித்தாலும் அதை அவர் ஒட்டி நடக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக நீங்க பார்க்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கவுன்சிலர் கூப்பிட்டு உங்களால பேர் கெட்டு போகிறது, நீங்க எல்லாம் ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எச்சரித்ததா ஒரு நினைவு எனக்கு. ஆனால் அதற்கு பிறகு எந்த கவுன்சிலர் திருந்தினாங்களான்ற நீங்க பார்க்கணும். ஆக அந்த கட்சி தலைவனுடைய அந்த உத்தரவு கூட அங்கு செல்லுபடியாகவில்லை என்பதை தான் வெட்டு வெளிச்சமா காட்டுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஏற்பீங்களா? அதிமுகவுடைய தலைமையுடைய உத்தரவு அந்த கட்சியில செல்லுபடி ஆகலன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? நிச்சயமா அப்படிதான் நடைமுறை நீங்க பார்க்கணும். நீங்க இவங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலர் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், யாரும் தவறான. நீங்க தினசரி பத்திரிகைகளை படிங்க, ஒவ்வொரு கவுன்சிலர் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எந்த கவுன்சிலர் ஒரு பணம் கொடுக்கலன்றதுக்காக இல்லன்னு மறுக்கவே மாட்டேன். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி அந்த கட்சி தலைவர் கவனமாக குற்றச்சாட்டு இல்லை, நான் மறுக்கவே மாட்டேன். ஊடகங்கள் எல்லாம் சக்திக்கு உட்பட்டாலும் எல்லாம் வெளிப்படுத்தி தான் இருக்காங்க, கண்கூட பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் இது இந்த 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே பொருத்தி பார்க்கக்கூடியதா, ஒட்டுமொத்த அரசியல் நிலவுக்கே பொருத்தி பார்க்கக்கூடியதா மட்டும்தான் என்னுடைய நீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தவறிழைத்தது, அதனால மக்கள் மாற்றினாங்க, நாங்க நேர்மையா இருப்போம் சொல்லி வந்தாங்க, அதை நம்பிதான் மரியாதைக்குரிய பழக்கருப்பியா போன்றவர்கள் ஆளுங்கட்சியில சேர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனாங்க. ஆனால் அவர் நினைத்தது தவறு என்பதை அவரே உணர்ந்து கொண்டதான் இந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு. இது பாத்தீங்கன்னா திராவிட முன்னணி நீங்க கேட்டீங்க, திராவிட தவறு செய்தது, மக்கள் தண்டித்தார்கள், ஆட்சி இழந்தார்கள், முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் அதை சரி செய்வேன் என்று வந்தவர்கள் இப்படிப்பட்ட தவறை மிக அதிகமாக செய்து கொண்டிருக்கார்கள். அவர் சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றார். பர்மா பஜார் கடைகள்ல ஒரு பொது கழிப்பிடம் கட்டுறேன்னு சொன்னதுக்கே முடியல, அதே மாதிரி நில அபகரிப்பு என்பது அமைச்சர்களே உடந்தையாக இருக்கிறார்கள், பொது சொத்தை களவாடுகிறார்கள், ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு இடமான இடத்தை களவாடுகிறார்கள் அப்படிலாம் அவங்க சொல்றாங்க. ஏன் நீங்க கேட்கலாம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவர் 2011 இவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழக்கு போடுவதற்காகவே நில அபகரிப்பு சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த வழக்கு என்ன நிலைமைன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படக்கூடிய வழக்காக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் நிறைய நிலங்கள் மீட்கப்பட்டது. நீங்க மீட்கப்பட்டதுன்னா நீங்க அந்த வழக்கு நடத்தணும்னு சொல்றேன். நானு சாதாரணமாக பல காலத்துக்கு முன்பாக ஒப்பந்தம் போட்டவங்க, குறைவான விலைக்கு விட்டவங்க அதிக விலைக்கு பெறுவதற்காக சில நிறைய வழக்குகள் மாதிரி புகார் கொடுத்து வந்ததுதான் உண்மை. அதிமுக ஆட்சிக்கு வந்து என்னென்னலாம் பண்ணிச்சு, திமுக மேல பழி வாங்கிச்சு அப்படிங்கிறது அப்புறம் இருக்கட்டும், அரசியல் சொல்ல வரல. திமுக ஆட்சியில் இருக்கும் போதே திமுக அமைச்சர்களை பற்றி திரு சாமி அவர்கள், இங்க வடசென்னையில் இருக்கக்கூடிய திரு சாமி அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன், அவரை பற்றியும் அவருடைய குடும்பத்தினரை பற்றியும், அதே போல சேலத்தில் திரு வீரபாண்டி ஆர்வத்துடைய அவரை பற்றியும் அவருடைய குடும்பத்தினர் பற்றியும், அங்கமால் காலனி பிரச்சனையிலிருந்து எல்லாமே அவர் அமைச்சராக இருக்கும் போதே குற்றம் சாட்டப்பட்டது. திருப்பூர்ல ராஜா NKKP ராஜாவுடைய குற்றச்சாட்டம், பூங்கோதை அவர்கள், இவங்க எல்லாம் அமைச்சர்களாக இருக்கும்போது திமுக ஆட்சி காலத்திலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஆனால் அந்த குற்றச்சாட்டு பழிவாங்க நடவடிக்கை பின்னாடி சொல்லல. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட, நீங்க அதையும் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். வழக்கு தொடுக்கப்பட்டு அவங்க வழக்கை சந்திச்சிட்டு இருக்காங்க, யாரும் ஓடல. அதெல்லாம் நீதிமன்றம் சென்று நடந்த திமுக நடவடிக்கை எடுத்த கேள்வி வருது. இல்ல, திமுக ஆட்சியில அந்த வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. NKKP ராஜா மேல திமுக ஆட்சியிலே அவர் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டதா உண்மையா இல்லையா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தவறு இழைத்தவர் மீது நடவடிக்கை தயங்கியதில்லை. ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தனது தொகுதியிலே நில அபகரிக்கப்படுகிறது, இவ்வளவு முறைகேடுகள் நடக்கிறது, மாவட்ட ஆட்சியாளர் சொல்றாரு, மற்றவங்க சொல்ற அரசு முறையிடுறாரு. என்ன நீங்க நில அபகரிப்பு நடவடிக்கை அவங்க மேல எடுத்தீங்க ஆளுங்கட்சியில, அதுல அமைச்சர்களே உடந்தை என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது இந்த ஆட்சி தவறுக்கு உடந்தையாக இருக்கிறது, அது தான் நீடிப்பது தார்மீக உரிமையில் அடிப்படையில் வெளிவந்திருக்காரு தவிர வேற ஒன்றும் காரணம் இல்லை. திரு நிஜாமுதீன், திரு பழக்கருப்பை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது சொன்னார்,
நான் வந்து அதிமுக நீக்கப்பட்ட பிறகு அந்த பதவியில தொடர்றதுக்கான தார்மீக உரிமையை நான் இழந்து விட்டேன் நான் கருதி நானாய் வலியுறுத்தி எந்த நிர்பந்தத்துக்கும் ஆட்படாம நாம எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யறேன்னு கொடுக்கறதுக்கு போனா சபாநாயகரை பார்க்க முடியல, சட்டசபை செயலரை பார்க்க முடியல, எங்க இருக்காருன்னு தெரியல, எப்ப ஒரு வாரம் சொல்ல மாட்டாங்க. இந்த ராஜினாமா கடிதத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா கொடுப்பதற்கான வழி இல்லை. கொடுத்து விட்டு வந்து விட்டேன். இது ஏற்கப்படுமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. முதலமைச்சரிடம் அந்த தகவல் செல்லும். அவர் ஏற்றுக்கொள்ள சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் ஏற்றுக்கொள்ள சொல்லாத வரைக்கும் அப்படியே இருக்குங்க. ஒரு ராஜினாமா கடிதத்தை ஏற்பதும், ஒருத்தரை சந்திப்பதும், ஒரு முடிவுக்கு உட்படுவதும், ஒருத்தருடைய கருத்தை கேட்பதும், மாற்று கருத்தை செயல்படுத்தணுமா இல்லையாங்கிறத இருக்கட்டும், மாற்று கருத்தை கேட்பது கூட ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சு. ஜனநாயகத்துடைய அடிப்படை கூறுகள் கூட கேள்விக்குள்ளாக்கப்படுமானால் சாதாரண மனிதனுக்கு தார்மீக கோபம் வரும் என்பது பழக்கருப்பையாக வராதா? அதாவதுங்க, இதுல முதலமைச்சருக்கும் இந்த ஐயா பழக்கற்பாவுடைய ராஜினாமாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, இது சபாநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவை நடவடிக்கை என்பது சபாநாயகருக்குள்ள அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். அவை நடவடிக்கை அவர் கேள்விக்குள்ளாக்கல சார். நான் என்னுடைய ராஜினாமா லெட்டரும் அவை நடவடிக்கை உட்பட்ட விஷயம் தான். அதுதான் முதலமைச்சருக்கு அனுப்பணும், முதலமைச்சர் உத்தரவு வேணும் கிடையாது. அதுதான் சொல்றாரு. மிகச்சிறந்த அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய திரு ஜலாலுதீன் அவர்கள் அவர் சொல்றாரு, அவர் மிக நேர்மையான மிகப்பெரிய பண்பாளர். அவற்றால் பல விஷயம் சொல்ல அவர் பேசுறாரா இல்லையான்னு தெரியல. நான் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். அவர் ரொம்ப வியக்கிறாரு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் லெட்டர் போஸ்டல் அனுப்பிட்டேன். ஆட்டோமேட்டிக்கா என்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமாவை போஸ்டல் அனுப்பிவிட்டாரோ அது ஏற்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிடுது. நான் கேட்கிறேன், ஒரு மாற்று கருத்து, ஒரு மாற்று பார்வை நீங்கள் ஏற்காமலே செல்க. உங்களுடைய தலைமையை நீடிக்க மாற்று கருத்து இல்ல, ஒரு மாற்று கருத்தை கேட்பதற்கு கூட அவ்வளவு சிரமப்படணும் கேட்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா பழக்கற்பாவுடைய எழுத்துக்களுக்கு நான் ரசிகன் தான். அவர் என்ன ஆட்கொண்டவர். ஆனா என்னுடைய கேள்வி என்ன ஐயாட்டன்னு சொன்னா, நாட்டு மக்களுக்கு நலமான இல்ல, தயவுசெய்து நீங்க என்னுடைய கேள்வி பதில் சொல்லுங்க. அவருக்கான கேள்வி நீங்க தயவுசெய்து அடுத்து கேளுங்க. இல்ல, மாற்று கருத்தை கேட்பதற்கான மாற்று கருத்தை கட்சியில் இருக்கும்போது சொல்லாமல் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு இந்த நாட்டு மக்கள் 4 ஆண்டு காலமா பேசிக்கொண்டே இருக்கிறார் திரு பழக்கற்பியா. அவர் இது போன்று பேசல, இல்ல இந்த மாதிரி பேசல. உங்களுக்கு தெரியும் அவரே நல்லா தெரியும். நல்ல கருத்தாளர், நல்ல ஒரு ஆய்வாளர், பேசக்கூடிய காரைக்குடியில ரோட பத்தி பேசினது 2 வருஷம் முன்னாடி பேசினது. இவர் காரைக்குடியில அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அத்தனை பேர் பற்றி என்னென்ன செயல்படுறாங்கன்னு பெயரை குறிப்பிடாம சொன்னார். ஒரு வார இதழுடைய ஆண்டு விழால பேசும்போது சொல்லிட்டார். ஒரு வார இதழுக்கு கொடுத்த பேட்டில சொல்லிட்டார். இன்னைக்கு காலைல சொல்லிட்டார். இதற்கு முன்னாடியும் பல முறை சொல்லியிருக்கார். அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இந்த சொன்ன மாதிரி புட்டு புட்டு அப்படியே ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறார். இவ்வளவு சம்பவங்களை கட்சிக்கு கட்டுப்பட்டு எதிர்த்து பேச நியாயம் என்று தெரிஞ்சேன்னு சொல்லி நீ ஒரு நியாயம் ஒண்ணு உணர்ந்த பிறகு கட்சி கட்டுப்பாடுங்கிறது எங்க வந்துச்சு? மக்களுக்கு அதான் சொல்றீங்க. அப்ப நீங்கள பிறகு சொல்றீங்க, முன்னாடி சொல்லிட்டு வெளியே போனீங்க. முதல்ல ஏன் சொல்லுங்க கட்சி கட்டுப்படுன்றீங்க? என்னைக்கு ஒரு கட்சியில உங்களுக்கு நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சு அப்ப ராஜினாமா நீங்க சொல்லியா வேண்டியது இல்லையே. கட்சி நீக்கி இருக்குது. கட்சி அதாவது அவர் நீக்கி இருக்குது, கட்சி தான் நீக்குது. அவர் ராஜினாமா கட்சி கொடுக்கல, அவர் எம்எல்ஏ பதவிக்கு தான் ராஜினாமா கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் பல முறை தெளிவா சொன்ன விஷயம், முதலமைச்சரை நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். சட்டமன்றத்தில் எல்லோரும் கூடிய எதிர்க்கட்சியிலும் கட்சியுடைய பொதுக்குழுல பேச அனுமதி இல்லை, கட்சியுடைய செயற்குழுல பேச அனுமதி இல்லை. எங்கேதான் பேசுவது? நான் தனிப்பட்ட முறையில் பேசி அம்மாட்ட நான் தகவலை சொல்றேன் சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தேன், அதுவும் முடியல. பல முறை அவர் குறிப்பிட்டாரு. ராஜினாமா வேண்டியதானே? இப்பெல்லாம் சுதந்திரம் கட்சியா இருக்க மாட்டோமா, நான் வெளியே போறேன்னு சொல்லி ராஜினாமா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து கட்சி பிரமுகர்களையும் அனைத்து ஜாதி நீங்க சட்டமன்றத்துக்கு அப்புறம் வாங்க. முதல்ல அவர் கட்சியில சுதந்திரம் இல்ல, எதுவுமே சுதந்திரம் அதை குறிப்பிட்டு அதிமுக ஒரு பதிவை ஏற்படுத்த வேண்டியது. அந்த கட்சியில சுதந்திரம் இல்ல, நான் பேசுறதுக்கு அனுமதிக்கல, நான் ராஜினாமா செய்கிறேன் அல்லது நான் அதை புறக்கணிக்கிறேன்னு சொல்லி அப்பவே இருக்கும் போதே கொடுக்க வேண்டியதுதானே. திரு பழக்கற்பியா, திரு நிஜாமுதீனுடைய கேள்வி இதுவா இருக்கிறது. உங்களுக்கு அந்த கட்சியில சுதந்திரம் இல்லை என்று கருதி இருந்தால் நீங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா என்று செய்வதற்கு முன்னாலேயே அந்த கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிறார். அவர் பேசுவது எனக்கு கேட்டது. நான் சொல்லுகிறேன், அதாவது ராஜினாமா எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் பொதுக்குழுவில் பேச அனுமதி இல்லை, செயற்குழுவில் இல்லை, சட்டமன்றத்தில் இல்லை, எங்கும் இல்லை என்றால் அதனுடைய வெளிப்பாடு உடனடியாக கட்சியை விட்டு வெளிவருவதல்ல. அதனுடைய வெளிப்பாடு பொது இடங்களில் பேசுவது. அந்த பொது இடங்களில் பேசுகின்ற நிலையில் தான் நான் நீக்கப்படுகிறேன். சோவினுடைய விழாவில், காரைக்குடியில் எல்லாரும் திராவிடரே என்கின்ற விழாவில், பிற இடங்களில், இன்னும் சொன்னால் சட்டமன்றத்திலும் கூட அம்மாவை வைத்துக் கொண்டு இதுபோல் பல நிலைகளில் பேசி 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 அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் வெளியே தள்ளிய பிறகு இப்பொழுது பகிரங்கமாக பேசுகிறேன். அவ்வளவுதானே தவிர 4.5 ஆண்டு காலமாக நான் பேசிக் கொண்டுதான் இருந்தேன்.
4 ஆண்டு காலமாக அவர்களும் திரு கருப்பையா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சொல்றதை கேளுங்க. ப்ளீஸ். நான் ஒண்ணு சொல்ல விட்டு முடிங்க. அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் இணை செயலாளர் பதவியை நான் அப்படி பேசியதால் தான் இழந்தேன். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் நான் ராஜினாமா கடிதத்தை பைக்குள்ளே வைத்துக் கொண்டே தெரிய முடியுமா? உங்களுக்கு எனக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவி போகாது. அம்மா என்னை நீக்கினால் என்னுடைய எம்எல்ஏ பதவி போகாது. நானாக ராஜினாமா செய்தால் எம்எல்ஏ பதவி போய்விடும். அம்மா நீக்கியதற்கு நான் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும்? நல்லதை பாராட்டுகிற மனநிலை உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு எல்லாம் மன நோயாளிகளை போல சிறந்ததை பாராட்டாவிட்டால் சிறந்ததை அந்த வார்த்தை வரல. உங்க கட்சி மேற்றது அதிமுக கட்சிக்குள்ள உங்களை நீக்கிறது வச்சுக்கிறது அந்த கட்சி அதிமுக கட்சிக்குள்ள உள்ள மேற்று. அது குறித்து கருத்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் பொது சுதந்திரம் என்று வரும்போது கருத்து சொல்வது எப்படின்னு சொன்னால் பலகற்பையா போன்ற சிந்தனைவாதிகள் கூட இதுக்கு கட்டுப்பட்டு தான் உள்ளே இருந்தார்கள் என்று வெளியே கேட்கக்கூடிய அளவு வருகிறது. இதை ஏன் முன்னாடி செய்யவில்லை என்று எங்க கேள்வி. இப்ப முன்ன ராஜா மட்டும் இவ்வளவு குறைகிறத விட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நான் பேசுவதை நீங்கள் வாங்கிக் கொள்ளவில்லை. கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவியை நான் இழந்ததற்கு காரணம் வெளிப்படையாக மார்க்சியம் குறித்து நான் பேசியதுதான். ஆகவே இது ஏற்கனவே நடந்திருக்கிறது. ஒரு முறை என்னுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நான் பேசுபடுத்தியதில்லை. அந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவி எனக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டேன். இப்பொழுது கட்சியை விட்டு நீக்கப்படுகின்ற நிலையில் வெளியே வந்து பேசுகிறேன். அப்படி வெளியே வந்து பேசுகிற போதும் அவர்களால் அந்த பதவியை அடைந்த காரணத்தினால் அந்த பதவியை அவர்களிடமே விட்டுவிட்டு வருவது நல்லது என்று நானாக நினைத்தேன். அவருக்கு பாண்டேக்கு நல்லதை பாராட்டி பழக்கம் இல்லை. ஒரு மனநோயாளியை போல எப்பொழுதும் எல்லாரையும் விழுந்து புடுங்குவதுதான் அவருடைய வழக்கம். அதனாலே நல்லதை பாராட்டினால் தான் பாண்டே சொல்கிறேன் நல்லது வளரும். இழிவுபடுத்துகின்ற ராஜினாமாவே செய்திருக்க வேண்டாம். உங்களை போன்றவர்களுக்கு எந்த நல்லதையும் போற்ற தெரியாது. மனநோயாளியோட இன்னொரு கேள்வி நீங்க எதிர்கொள்ளுங்க. மனநோயாளியோட இன்னொரு கேள்வி நீங்க தயவுசெய்து எதிர்கொள்ளுங்க. இதுல 5 ஆண்டுகளாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது உங்களால் நிறைவேற்றப்பட முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி நீங்களே வேதனையை தெரிவிச்சீங்க. 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போது நான் ஆட்சிக்குள்ள இருந்த போது நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. 5 ஆண்டுகள் ஆட்சிக்குள்ள வந்த உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது 5 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இன்னும் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்திருக்கும். உங்களால ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து முழுமையா உங்களுடைய பணியை நிறைவேற்ற முடியலங்கிற வேதனை இருக்கும்போது தமிழக முதலமைச்சர் 5 முறை முதலமைச்சர் இருக்கிறவங்க பல சமயங்கள்ல பல சந்தர்ப்பங்களை முழுமையா நிறைவேற்ற முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்திருக்கலாம் இல்லையா? எனக்கு புரியல. இப்ப நாம் பேசுகிற குற்றச்சாட்டு அதிகார வர்க்கமும் ஆட்சியாளர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள் என்பது. அவர்களுக்கு சில இணங்கி இருக்கும், சில இணங்காமல் இருக்கும். இதெல்லாம் இயல்புதான். அது வேறு. ஆனால் இந்த நாடு, இந்த ஜனநாயகம் சீர்கெட்டு போகிறது. இது அழுகி கொண்டிருக்கிறது. இது வல்லாட்சியில் முடியும் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுவான். நான் உண்மையிலே சொல்லுகிறேன். மலை வளங்கள் பாதுகாக்கப்படவில்லை, மணல் வளம் பாதுகாக்கப்படவில்லை, காடு பாதுகாக்கப்படவில்லை. எதுவும் பாதுகாக்கப்படாத நிலையில் இந்த நாட்டை மாவோயியவாதிகள் கைப்பற்றுவார்கள். நீங்க அதை இன்னொரு இடத்துல சொல்லும் போது கூட மாவோவாதிகளை பற்றி நீங்க அவங்களுடைய ஆயுதம் ஏந்திய போராட்டம் தவிர மற்றதெல்லாம் பாராட்டுக்குரிய சொல்லி சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பீகார் அது உண்மை இல்ல. பீகார்லயும் யூபிலையும் மத்திய பிரதேசலையும் சத்தீஸ்கர்லயும் ஜார்க்கண்ட்லயும் மாவோவாதிகள் பெரு வணிக நிறுவனங்கள்ட்ட லெவி வசூலிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? பாலங்களை தகர்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? பள்ளிக்கூடங்களை மூடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆயுதம் ஏந்திய போராட்டம் மட்டுமின்றி வளர்ச்சியை தடுப்பதும் அவர்களா என்பது உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலினை பற்றி கூட அந்த காலத்தில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். புரட்சி என்பது வேறு. உங்களுக்கு சொல்கிறேன், பணக்காரன் பணம் வாங்கினால் என்ன? அவனை மிரட்டி வைத்தான் என்ன? கொள்ளைதானே அடிக்கிறான். நான் சொல்லுகிறேன், அதானிகள் உருவாக்குகின்ற ஆட்சி தானே இது. உங்களுக்கு குரோனி கேபிட்டலிசத்தை பற்றி கவலையே இல்லையா? இந்த நாடு யாரால் ஆளப்படுகிறது? நீங்கள் மோடியால் ஆளப்படுகிறது, அதானிகளால் ஆளப்படுகிறது, பன்னாட்டு முதலாளிகளால் ஆளப்படுகிறது. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கவலை இருக்கிறதா? அவனிடம் பணம் வாங்கினார்களே, பணம் அவனிடம் வாங்காமல் எவனிடம் வாங்குவது? கஞ்சி குடிக்கின்றவரிடம் போய் வாங்குவது. இப்பொழுது நமக்கு மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், ஏழையாக இருக்கின்றவரிடம் நீ பணத்தை வாங்கி இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன? இவனுடைய இடது பையில் இருக்கிற பணத்தை எடுத்து இதற்காக வலது பையில் இலவசங்களை வைக்க வேண்டும் என்று நாம் பேசுவதெல்லாம் பெரும் பணக்காரனிடம் தான் வாங்க வேண்டும். இந்த குரோனி கேபிட்டலிசம் ஒழிய வேண்டும். இதையெல்லாம் விட்டு விட்டு என்னமோ அவனிடம் பணம் வாங்கினார்கள். கட்சி எப்படி நடத்துவார்கள்? இல்ல, முதல் பாதி பற்றி சொன்னீங்க. புரட்சிக்கே ஜெர்மனியில் பணம் கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? லெனினுடைய புரட்சிக்கு ஜெர்மனியில் பணம் கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா?
லெனின் குற்றவாளியா? பெருவாரியான மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவதற்காக ஜெர்மனியிலிருந்து அவர் பணம் பெற்றால் குற்றமா? அவர் என்ன வழிபாட்டி வைத்துக் கொள்வதற்காக பணம் பெற்றார்? என்னங்க லெனின் வாங்கினா தப்பு கிடையாது, மோடி வாங்கினா தப்பு, ஜெயலலிதா வாங்கினா தப்புன்னு சொல்றீங்க. அவங்க அவருடைய லெனின் அவருடைய சித்தாந்தத்துக்காக, ஜெயலலிதா மோடி அவருடைய சித்தாந்தத்துக்காக வாங்கப்படுவதனுடைய நோக்கம், ஒரு பணம் வாங்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? லெனின் என்ன செய்தார்? லெனின் என்ன செய்தார்? நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு புரட்சியான அரசை உருவாக்குவதற்கு ஜெர்மனி அரசிடமிருந்து பணம் வாங்கினார். என்ன அதை அவர் தனதுக்கு பயன்படுத்துகிறாரா? உங்களுக்கு சொல்லுகிறேன், பொய் என்றால் பொய் தான். பாண்டே பேசுவார், திருவள்ளுவரிடம் போய் மோதுங்கள். பொய் என்பது உயரிய நோக்கத்துக்காக இருந்தால் பொய்யும் அனுமதிக்கக்கூடியது என்று பேசுவார். பழகி இருக்கிறீர்கள், வாய்மை எனப்படும் என்று சொல்வார். வழக்கறிஞர் கேக்குதா? கேக்குது. இல்ல அதான் நானும் அதை ஏற்கிறேன். வள்ளுவர்கிட்ட போராடுறதுக்கு நான் தயாரா, அதுக்காக வாழு வள்ளுவரா இருக்கக்கூடிய உங்கள்ட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் உங்கள்ட்ட திரும்ப வர்றேன். அதெல்லாம் பேச வேண்டாம். வாழு வள்ளுவர்லாம் இல்ல, நான் ஒரு அற்பமான மனிதன். நீங்க அதெல்லாம் பேச வேண்டாம். எனக்கு என்னுடைய ஐ நோ மை லிமிடேஷன்ஸ், என்னுடைய குறைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். இல்ல இல்ல அதான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் பெற முயற்சிக்கிறேன். 5 ஆண்டுகள ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் செயல்பட முடியாத விஷயங்கள் சில இருக்கின்றன. நீங்கள் ஏற்கும் போது 5 ஆண்டுகள முதலமைச்சராக இருக்கும்போது செயல்பட முடியாத விஷயங்கள், அவங்களுக்கு நம்முடைய ஆட்சிகள் பற்றியும் அரசு பற்றியும் நிர்வாகம் பற்றியும் சில குறைபாடுகள் நீங்கள் சொல்வது உண்மை என்றே கொள்ளலாம். அதை நிவர்த்தி செய்ய முடியாத நிலைமை ஏற்கலாம் இல்லையா? அது இப்ப உடனே நிவர்த்தி செய்யலாம் வர முடியாது. 5 வருஷத்துல நீங்க எம்எல்ஏ வந்திருக்கீங்க, முதல் முறை வந்திருக்கீங்க, அவங்க 5 முறை எம்எல்ஏ வந்திருக்காங்க, 5 முறை ஆட்சியில் வந்திருக்காங்க. உங்களால் இப்ப உடனே நீங்க வந்துட்டு நிவர்த்தி செய்ய முடியவே கவலைப்படுறீங்க. நீங்கள் இன்று காலையில நேர்காணல சொன்னீங்க, என்னுடைய மனைவியே என்ன 100% உடன்பாடு வைக்க முடியல, அவங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, நம்ம மாற்று கருத்து முன்வைக்கிறாங்க, அப்ப இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டமைக்கிறான்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, முதலமைச்சர் நீங்க பாராட்டு தெரிவிச்சீங்க. அப்ப ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு காலமாகலாம், பலரை அரவணைத்து செல்ல நேரலாம், சில இடங்களில் சமரசம் செய்ய நேரலாம், சில ஒழுங்கினங்களை தாமதமாக சரி பண்ணலாம். இது பல விஷயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் அல்லவா? அது சரி, நான் சொல்லுகிறேன், இது ஒரு காரியம் நடத்துகின்ற போது குறைபாடுடையதாக மாறிவிடுவது என்பது வேறு, ஒரு காரியத்திற்கு கைகூலி வாங்குவது என்பது வேறு. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரிந்தால் இதை எதற்கு குறை சொல்ல வேண்டும்? எனக்கு குறை சொல்வது என்னுடைய நோக்கம் இல்லை, குறை சொல்வது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இந்த நாடு வாழ்வதற்கு தகுதியற்றதாக ஆகிவிட்டது. எப்படி நீங்கள் உங்களுடைய வருவாயில் வரிக்காக மற்றவற்றுக்காக செலவுக்காக ஒதுக்குகிறீர்களோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக நடத்துவதற்கு லஞ்சமாக நீங்கள் ஒரு தொகை ஒதுக்க வேண்டிய காலம் இந்த நிலையில் வந்துவிட்டது. எந்த ஒன்றுக்கும் நீங்கள் எந்த ஒன்றுக்கும் ஒரு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் என்றால், அது அரசாங்கம் பொருத்த வேண்டும் என்றால் அதுக்கு காசு கொடுக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும், இதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரவில்லை என்றால், உங்களுக்கு கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது என்றால் கொடுங்கள், இல்லாதவன் என்ன செய்வான் என்பதுதான் கேள்வி. நியாயமான கேள்வியும் கூட. நான் திரு ஜி.சி. சேகர்ட்ட கேட்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணார், அதாவது மாற்று கருத்துக்களை அனுமதிக்காத கட்சியோ ஆட்சியோ ஜனநாயகமோ வளராது, தளரும் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். எல்லாருடைய குரலும் கேட்கப்படணும், எல்லாருடைய குரலுக்கும் மதிப்பளிக்கப்படும் சொல்லி. ஆனா ஒரு ஆட்சி முறை அப்படிங்கிறது எல்லா கருத்துக்கும் இடமளிச்சு. இப்ப ஆயுதத்துல 5 பேர் விருந்தினர்களா இருக்கீங்க, 5 பேர் முரண்பட்ட பார்வை கொண்டு வராங்க. ஒரு விவாதத்துக்கு இது சரி வரலாம், ஒரு நிர்வாகத்துக்கு சரி வருமா? நம்ம அதுக்காக நம்ம நிர்வாகத்துல ஒரு கன்சல்டேஷனே இல்லாம இருக்கக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷியல்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, அபிஷியல் அதுல இருக்கக்கூடிய தடங்கல்கள், அதுல இருக்கக்கூடிய சில சிக்கல்களை அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்கணும். இல்ல நான் ஒரு தேர்தல், இப்ப வரப்போற தேர்தலோ இதுக்கு முந்தைய தேர்தலோ ஓட்டு போடுற என்ன, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணுமா அப்படிங்கறக்காவா, பணக்கருப்பையா எம்எல்ஏ ஆகணுங்கிறக்காவா? அவரே சொன்னது போல 2011 தேர்தலில் துறைமுக இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில, திமுகவுடைய கோட்டையா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில அதிமுகவுடைய பணக்கருப்பையா வெற்றி பெற முடிஞ்சதுன்னா ஜெயலலிதா அவர் சொல்றார். சோ ஜெயலலிதா வேணுமா வேண்டாமா, கருணாநிதி வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு நபருக்கா வாக்களிக்க முறையில பழக்கரிப்பா எப்படி சொன்னாரு, செல்வ கணபதி எப்படி சொன்னாரு, இப்படி யோசிக்க முடியுமா நம்ம? இல்ல டெஃபினட்டா அவரே ஒத்துக்கிறாரு. இது மாதிரி ஜெயலலிதாக்கு விழுந்த ஓட்டுனாலதான் நான் ஜெயிச்சு வந்தேன்னு அவரே ஒத்துக்கிறாரு. பட் அந்த ஜெயலலிதா என்ன சொல்லி ஓட்டு வாங்கினாருங்கிறது அது சொன்னாரு. திமுக எந்த தவறு, ஆட்சியில என்ன தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகளை சரி பண்ணுவோம், அந்த தவறுகளை நாங்க அதே தவறுகளை நாங்க திருப்பி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. பட் அதே தவறுகளை தானே இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் அவரோட குறை. இல்ல நான் மறுக்கல, நான் முதலே நான் சொன்னது போல இங்க ஒரு நியாயமான ஆட்சி, அற்புதமான ஆட்சி நடக்குது, இதுக்கு மேல ஒரு அருமையான ஆட்சி கிடைக்காது நான் சொல்லவே இல்லை. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாருக்கும் பொதுவா இருக்கும் போது மக்கள் வாக்களிக்கிறது ஜெயலலிதா வேணுமா வேண்டாமா,
மோடி வேணுமா வேண்டாமா, கருணாநிதி வேணுமா வேண்டாம், ஒற்றை மனிதர்களுக்காக. அப்ப இங்க ஆட்சி தலைமை என்பதே ஜனநாயகம் என்பதே வேறு பொருள் தானே பார்க்கப்படுது. பத்ரி சொன்னது போல இந்திரா காந்திக்கு பிறகு ஜனநாயகம் என்பது ஒரு மனிதர் சார்ந்தாயிடுச்சு. பர்சனாலிட்டி ஓரியன்டட் பாலிடிக்ஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம தப்பிக்க முடியாது. பட் அந்த பர்சனாலிட்டி ஓரியன்டட் பாலிடிக்ஸ் நடக்கும்போது நீங்க வந்து எலெக்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து சரியாக செயல்படுறாங்களான்னு பார்க்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடை வந்து மக்கள் தான், ஓட்டர்ஸ் தான் எதிர்பார்க்கணும். ஓட்டர்ஸ் வந்து அந்த எம்எல்ஏக்களை கேட்கணும், நீ இந்த ப்ராமிஸ் பண்ணி ஏன் இதை செய்யல, இங்க ஃபிளைஓவர் கட்டி தரேன்னு சொன்னீங்க 5 வருஷம் ஆச்சு ஏன் கட்டல, இங்க வந்து வாட்டர் சிஸ்டம் சரி பண்ற, டிரைனேஜ் சிஸ்டம் சரி பண்ண ஏன் பண்ணல அப்படின்னு கேட்க, அந்த கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் கூட இப்ப மக்களுக்கு தமிழ்நாட்டில் மறுக்கப்படுறது அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் அவர் சொல்றாரு. ஏன்னா எல்லாத்துலயும் பணம், நீங்க பணத்தை கொடுங்க பண்றேன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. குறிப்பா வந்து இது அடிப்படையான விஷயம் வந்து இதுல பிரச்சனை. ஒரு மார்க்சிசம் பேச ஆரம்பிச்சதான் இவர் அம்மாயிசம் பேசி அவங்க சட்டசபையில தட்டுற மாதிரியே தட்டிட்டு இருந்திருந்தாருன்னா அவர் மேல எதுவும் நடவடிக்கை இருந்திருக்காரு. அம்மா புகழ் பாடக்கூடிய அம்மாயிசம் மட்டும் அவர் ஃபாலோ பண்ணி தானே பிரச்சனை இருக்காரு. அவர் மார்க்சிசத்தை பேச போய் தான் இத்தகைய ஒரு இடருக்கு ஆளாகி விட்டார். நீங்க உங்களுடைய சட்டப்பையிலே அண்ணா படம் இல்ல, இல்ல கலைஞர் படம் இல்ல, தளபதி படம் தான் வந்துருச்சு. இல்ல அப்ப நீங்க அண்ணாயிசத்தை மறந்துட்டீங்க சொல்றா, கலைஞர் சத்தை மறந்தீங்க. அதாவது நடைமுறை அரசியல் அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். பழக்கருப்பியா சாமானிய அரசியலுக்கு ஒப்புவார்கள். படங்கள் வைத்திருந்தால் கூட எங்கள் மனதில் அண்ணா, கலைஞர், பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு, ஆனா நீங்க அதிமுக அண்ணாவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதா அளவுக்கு புகழப்படுவது இல்லை, யாரும் மறுக்க முடியாது, நிதர்சனமான உண்மை. அதுதானே எல்லா கட்சியும் நடக்குங்கிற மட்டும் தான் நான் கேட்கிறேன். திராவிட கலைஞரை பற்றி உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் அவங்களோட ஒப்பிடாங்க. திராவிட அப்படி கிடையாது. இன்னும் கூட நாங்கள் பெரியார், அண்ணா, கலைஞர் இவருடைய சிந்தனை நிலையை ஏற்றிட்டு இருக்கோம். தலைவர் கலைஞர் எங்க தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா அங்க சட்டப்பேரவையில் என்ன நடக்கிறது என்பதை மிக தெளிவாக திரு பழக்கருப்பி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தட்டுவதை அந்த பெஞ்சிங் என்ன பாடுபட்டு தெரியாத மேசைகள் தட்டி தட்டி உடைந்து போகக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்குது. வேற அங்க என்ன விவாதம் நடக்குது? அவர் சொன்ன மாதிரி ஒண்ணு அவங்க கட்சியில இது அவங்க சொந்த கட்சி பிரச்சனை இருந்தா கூட அந்த கட்சியில எந்த விவாதங்களும் இல்லை. அதே மாதிரி சட்டப்பேரவையில் பேசப்படும் போது அதை பொது மேடைக்கு கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்கிறது. நான் திரு நிஜாமுதீன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். திரு சேகர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு வார இதழுடைய ஆண்டு விழாவில் பேசும்போது திரு பழக்கருப்பி அவர்கள் வாசகர்கள் மத்தியில இன்னும் சொல்ல போனா அந்த ஏடு வந்து கொஞ்சம் அதிமுக ஆதரவா இருக்குங்கிற விமர்சனம் கூட உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏடு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாசகர்கள் அவர்கள் மத்தியில திரு பழக்கருப்பியார் பேசிய போது மூத்த பத்திரிகையாளர் திரு சோக்கு கிடைத்ததை விட அதிகமான வரவேற்பு இவருடைய பேச்சு கிடைத்தது. சோ இந்த மாற்று பார்வை ஆளுங்கட்சியோ அதிமுகவோ ஜெயலலிதாவோ அவர்களை தாண்டிய ஒரு தலைமையில ஜனநாயகம் என்பதற்கான அடுத்த கட்டத்தை தாண்டி செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு சாமானியன் மத்தியில் இருக்கு அப்படிங்கறத அந்த வரவேற்பை காட்டு. எந்த எதிர்மறை கருத்துக்களை சொல்லும் பொழுது அங்கே வந்து அது வரவேற்பு இருக்கத்தான் செய்யும். இது நடைமுறை ஒன்று. ஆனால் எதிர்மறை கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டு சொல்ல முடியவில்லை அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கணும் முறையான எதிர்ப்பை வெளிக்காட்ட வேண்டியது கட்டாயம். இல்ல அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர் வந்து பல முறை முயற்சி பண்ணிட்டார். அவர் வந்து அவருக்கு மனுக்கள் கொடுத்திருக்காரு, சந்திப்பதற்கு இது வந்து அவர் வந்து பல முறை திரு பழக்கருப்பியா போன்ற மூத்த அரசியல்வாதிகள் எந்த முயற்சியுமே மேற்கொள்ளாம வந்து கட்சியா இருந்தாலும் ஒரு கட்டுக்கோப்பு என்பது முக்கியம். இப்ப நான் என் கட்சியில இருக்கிற என் கருத்துக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னா அங்கிருந்து வெளியாவதான் மரபு, வெளியாவதான் முறை. அப்ப அது வெளியாவதான் அது பதிவாகும். அதே கட்சியில இருந்துகிட்டு அதே புகழ் பாடிக்கிட்டு நான் வெளியே போய் எதிர்மறை கருத்துக்களை சொல்லும்போது எந்த ஈடுபாடும் படாது. இப்ப என்னைக்கு இவருக்கு பொதுக்குள்ள பேச வாய்ப்பு அளிக்கல நான் கண்டிக்கிறேன் சொல்லி அப்பவே அவர் வந்து எழுதி கொடுத்து வெளியே வந்திருந்தாருனாக்கா இது சரியான மரபு, இதை நம்மளும் பின்பற்றலாம். கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு இன்று பேசும்போது கூட அதிமுக தலைமை பற்றி ஒரு வார்த்தையோட விமர்சனம் செய்ய மாட்டார். அது வந்து ஒரு ஆச்சரியகரமான தலைமை, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்டெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு இன்னமும் போட்டுறாரு, புகழ்றாரு, மாற்றுக்கிறது. ஆனால் ஒரு மனிதனாக, ஒரு சிந்தனையாளனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு கட்சியுடைய கொள்கை பரப்பு இணைச்சலாளர் இருந்தாலும் கூட மார்க்சியம் ஒரு நல்ல சித்தாந்தம் என்று ஒரு இசம் பற்றி பேசுகிறார். அன்று இரவு அவருடைய கொள்கை பரப்பு இணைச்சலாளர் பதவி பறிக்கப்படுகிறது. என்ன சொல்றேன், என்ன திட்டுறது என்ன, என் குடும்பத்தை திட்டுறது என்ன, எனக்கு ரெண்டு ஒண்ணு தான். திட்டவே இல்லைங்க அவரு. தவறு என்று சொல்லிவிட்டு சொல்லவில்லை, அவரை சொல்லவில்லை. நிஜாமுதீன் நல்லவர் என்று சொன்னால் கண்ணதாசன் கெட்டவர் என்று பொருள் அல்ல. நிஜாமுதீன் நல்லவர் சொன்னதற்காக இயக்கத்தையே கூறு போட்டு சொல்லிவிட்டு அப்படி சொல்லியே அப்படிதான் வரும். அப்படி சொல்ல அதிமுக சரியான இயக்கம் அல்ல என்றோ அதிமுக கொள்கை கிடையாது சொல்ல. மார்க்சியம் ஒரு அற்புதமான சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தில் உலக சித்தாந்தங்கள் எல்லாம் கட்டமைக்கப்படுகின்றன என்று அரசியலுக்கு உகந்த சிந்தனை மார்க்சியம் என்று சொல்கிறார். அவ்வளவுதான் அவருடைய கருத்து.
அவ்வளவுதான் சொன்னாரு. அவ்வளவுதான். ஆனா சொல்லிவிட்டு இவர் எந்த ஆட்சியில இருந்தாரோ அந்த ஆட்சியை பத்தியும் அதுக்கு முந்தைய ஆட்சியை பத்தியும் ஒட்டுமொத்தமா சேரை வாசி வீசுகிறார். அந்த சேரை ஆய்வு பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுல இருந்து நான் வெளியே போக விரும்பல. ஆனா அதே நேரத்தில் அந்த கருத்துக்களை ஏன் உரிய முறைப்படி உரிய நேரத்தில் வைக்கவில்லை? காலம் கடந்து 5 ஆண்டுகள் இன்னும் 2 மாசம். திரு பழகருப்பையா, உங்கள்கிட்ட இறுதியா 2 கேள்வி மட்டும் வைக்கிறேன். நீங்க சொன்னீங்க அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர்கள் வந்து பல முறை உங்களை விரும்பி அழைத்து பேசினார்கள், பல முறை சில விஷயங்களை எழுத சொன்னார்கள், சில விஷயங்களை பேச சொன்னார்கள், அதையெல்லாம் நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. நீங்க செஞ்சீங்க, அதெல்லாம் அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். 6 மாதம் முன்னாலேயே நீங்க வந்து சட்டமன்ற வேட்பாளர் என்று சொன்னாங்க, எல்லாமே அவங்க கொடுத்தான்னு சொல்லி சொன்னீங்க. இதுல ஒரு விஷயம் புரிபடலையா? அவங்க சொல்ல சொல்ல நீங்க செஞ்சுட்டே வந்திருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் நான் சொல்றேன் அதை நீங்க கேளுங்க அப்படின்னு போகும்போது அங்க பிளாக் ஆயிடுச்சு. அப்ப அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. மாறாக நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு போகும்போது ஒரு தடைக்கல் வருது. சரியா புரிஞ்சிருக்கா? இல்ல, அதல்ல கருத்து. நான் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும் என்பதோ அவர்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்பதோ முக்கியமில்லை. ஜனநாயகத்தில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்ற போது அது சரியான வாதங்களோடு வைக்கப்பட்டால் இன்னொருவர் அந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டால் தான் ஜனநாயகம் நிலை பெறுமே தவிர இதில் யார் சொல்வதை யார் கேட்பது என்பதை பற்றி பேச்சே கிடையாது. நான் சொல்லுகிறேன், ஒரு கட்சி, காங்கிரஸ் கட்சி யார் சொல்வதையும் கேட்காமல் 1967க்கு முன்பு இந்தியை திணித்ததும் அதற்கு பிறகு சிங்களவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டதும் 40 ஆண்டு காலமாக அந்த கட்சியை தலையெடுக்க விடாமல் செய்துவிட்டது. ஆகவே தலைவர் தன்முனைப்புடையவராக இருப்பாரேயானால் அதனுடைய விளைவுகளை கட்சி சந்திக்கும், அவருடைய தலைமையும் சந்திக்கும். இது காங்கிரசுக்கு பொருந்தும், அதே போல எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஜனநாயகம் என்பது ஒரு எதிர்கருத்திலே தான் ஒரு கருத்து வளர்ச்சி பெற முடியும். அந்த எதிர்கருத்து என்பது விசுவாசமற்ற தன்மை என்று நினைப்பார்களே, ஆனால் அதை விட அறியாமை உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், எதிர்கருத்து என்பது வளர்ச்சிக்கான கருத்தே தவிர ஒரு தலைவர் வரவேற்க வேண்டும். இடித்து சொல்வதற்கு ஆள் இல்லாவிட்டால், கெடுப்பதற்கு ஆள் இல்லாவிட்டாலும் கெட்டுப்போவான ஒரு மன்னன் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். கெடும் என்று சொல்லுகிறான். ஆகவே இடித்து சொன்ன பழகற்பையா குற்றவாளியா? விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லை என்று அறிவு கெட்டத்தனமாக பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது? விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்தருக்கு விசுவாசமா? இயேசுவுக்கு விசுவாசமா? கர்த்தருக்கு விசுவாசமா? நான் சொல்லுகிறேன், பற்று இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, போற்றுதல் இருக்கிறது, செயலடிப்படையிலே இருக்கிறது. அதை விட்டு விட்டு கண்மூடித்தனமான விசுவாசம் என்பது பழக்கப்படுகின்ற ஒரு அமைப்பில் முன்னேற்றம் என்பது ஏற்படவே முடியாது. ஆகவே நான் சொல்கிறேன், ஹெகல் சொன்னது போல எந்த ஒரு கருத்தும் தீசிஸும் ஆன்டி தீசிஸால் எதிர்கொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு ஆன்டி தீசிஸும் முடிவானதல்ல, சிந்தசிஸாக வளரும், பிறகு சிந்தசிஸுக்கு எதிர்கருத்து உருவாக்கும். அதுபோல ஜனநாயகத்தில் மட்டும்தான் இந்த வளர்ச்சி ஏற்பட முடியும். அதில் எதிர்கருத்தை தடுத்து நிறுத்துகிற நிலை வருமானால் திருவள்ளுவன் எச்சரிக்கிறான், நீ கெட்டு போவாய் என்று எச்சரிக்கிறான். உங்களுக்கு சொல்லுகிறேன், வள்ளுவனை போல யாருக்கும் சொல்ல தெரியாது. மன்னனை பார்த்து சொல்லுகிறான், இடித்து சொல்வதற்கு உனக்கு ஆள் இல்லாவிட்டால் நீ கெட்டு போவாய், நீ அழிந்து போவாய் என்றுதான் சொல்லுகிறானே தவிர மற்றவர்களை பற்றி பேசவில்லை. ஆகவே தன் மீது காதல் இருக்குமானால் அதை முதலில் மாற்று கருத்து சொல்லுகின்றவனை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டு விட்டு வளைந்து கும்பிடுகிறவன் தான் நமக்கு விசுவாசி என்கின்ற கருத்து இருக்குமானால் மொத்தமாக விழுந்து விடுகின்ற போது எல்லாரும் விழுந்து போவார்கள். வளைந்து கும்பிட்டவர்கள் வேறு இடத்துக்கு போய் விடுவார்கள். இல்ல, உங்களுக்கே தெரியும், நீங்க சொல்றதுல வந்து நியாயமான விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல இப்ப இது போன்ற விவாத நிகழ்ச்சியில மாறுபட்ட கருத்து கொண்டு 5 விருந்தினர்கள் ஒரே அவையில அமர முடியும். ஆனால் இந்திரா காந்திக்கு பிறகு இன்றைய நரேந்திர மோடி வரை, கருணாநிதிக்கு பிறகு இன்றைய ஜெயலலிதா வரை, மத்தியிலும் மாநிலத்திலும் எல்லோருமே ஒரு இடத்துல ஒரு தலைவர்கள் முடிவெடுக்கக்கூடியதும் அதை அத்தனை பேரும் அமல்படுத்தக்கூடியதுமா இருக்கிறார்களே தவிர மாற்று கருத்து கொண்டவர்களோ எதிர்பார்வை கொண்டவர்களோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இன்றைய அரசியல ஒட்டுமொத்தமாக நான் கேட்கிறேன். எங்கே சாத்தியமா இருக்குதா? நான் கேட்கிறேன், மன்னனை விட இவர்கள் வலிமையானவர்களா? இவர்களாவது 4 பேருடைய தயவை பெற்று முதலமைச்சராக இருக்க வேண்டும். மன்னனாக இருக்கின்றவனுக்கு திருவள்ளுவன் சொல்லுகிறான், இடித்து சொல்வதற்கு ஆளை நீ வைத்துக் கொள்ளாவிட்டால் நீ கெடுப்பதற்கு ஆள் இல்லாவிட்டாலும் கெட்டு போய் விடுவாய் என்று சொல்வது அவருடைய நன்மை குறித்த செயல். ஆகவே உலகம் இப்படித்தான் இருக்கிறது என்றால் தீமை வருகிற போது நமக்குத்தான் வரும். சரி, போங்க. இறுதியாக ஒரு கேள்வி திரு பழக்கருப்பையா, நீங்க சொன்னீங்க இன்றைய நேர்காணல மதியம் வந்து இறுதியா நிகழ்ச்சி முடிக்கும் போது நீங்க சொன்னீங்க, நான் சுட்டிக்காட்டிய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இயக்கங்கள், குறைவான குறைகள் கொண்ட ஒரு இயக்கம் இருக்குமானால் இணைந்து பணி செய்யலாம் என்ற சித்தம் இருக்கிறது. அதை பற்றி இப்போதைக்கு யோசிக்கல. அந்த மாதிரி இயக்கங்களை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? இல்ல, இப்பதான் வெளியே வந்திருக்கான், பாப்போம். நான் கேட்பது பழக்கருப்பையா எந்த கட்சியில சேர போறாரு நான் கேட்கல.
திரு சகாயம் போல, திரு உமாசங்கர் போல சிலர் இருக்கிறார்கள் நினைவு தெரிந்து, சிலர் என்னுடைய பேருக்கு தெரியாமலே என்னுடைய பேர் நினைவராமலே நிறைய பேர் இருக்கலாம் சொல்லி பாராட்டி சொன்னீங்க இல்லையா? அதுபோல இப்ப நீங்க எந்த இயக்கத்தை திமுக சேர்ப்பீங்களா, காங்கிரஸ் திரும்ப போறீங்களா நான் கேட்கல. எந்த இயக்கம் நீங்கள் சுட்டிக்காட்டிய குறைகள் குறைவானதாக இருக்கிறது? பாப்போம். நல்ல என்னப்ப அவசரம், முதல்ல நல்லா சிந்திச்சு செயல்படுவோம். தான் வெளியே வந்திருக்கோம். இல்ல நான் திரும்பவும் கேட்பது, நீங்கள் எந்த இயக்கத்தில் சேரப்போகிறீர்கள் என்பது அல்ல, எது நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய குறைகளை குறைவாக கொண்ட இயக்கம் என்று கேட்கிறேன். இடதுசாரி இயக்கங்களா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா? சொல்லுகிறேன், கால அழுத்தத்தில் எல்லா நிலைகளும் ஏற்படும். தீயவையெல்லாம் ஒரு கட்டத்தில் அழியும், நல்லவையெல்லாம் ஒரு கட்டத்தில் வளரும். சில சமயங்களில் நல்லவை அழிந்து தீயவையை ஓங்கி இருக்கும். எல்லாம் மாறி மாறி நடக்கும் உலகத்தில். ஆகவே நாம் ரொம்ப அவசரமாக இன்றைக்கே அதை முடிவு செய்து உங்களுடைய விவாதத்தில் இதை விட அது கொஞ்சம் மார்க் பரவாயில்லை, இது கொஞ்சம் மார்க் பரவாயில்லை என்று சொல்ல வேண்டிய கட்டத்தில் இந்த விவாதங்கள் நல்ல விதமாக அமையாது. இந்த விவாதங்கள் பொருளற்ற விவாதங்கள். இவருக்கு எவ்வளவு மார்க் போடுவீர்கள், அவளுக்கு எவ்வளவு மார்க் போடுவீர்கள், இவர் எவ்வளவு குறைவுடையவர், அவள் எவ்வளவு நிறைவுடையவர் என்பதெல்லாம் பொது நன்மை குறித்த நிலைப்பாடுகள் காலப்போக்கில் தானாக வளர்ச்சி பெற்று வலுப்பெறும். இல்ல, உங்களுடைய தார்மீக கோபத்தை உள்வாங்கி தான் இந்த ஒட்டுமொத்த விவாதம் நடக்கிறது. அந்த தார்மீக கோபம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல குணம் சார்ந்து எந்த பக்கம் பாப்பீங்கன்னு தான் கேட்கிறேன் நான். இந்த சிந்தனை பரவாயில்ல, இவருடைய செயல்பாடு பரவாயில்ல, இந்த கட்சி ஆக சிறந்த கட்சியா இருக்கிறது பரவாயில்ல இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இடதுசாரி இயக்கங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி வரட்டும். இப்ப இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நாம் விடை காண முடிவு செய்தால் இது பிசிறு தான் ஏற்படும், முரண் தான் ஏற்படும். முதல்ல அது வெளிப்படட்டும், செயல்படும் போது பாருங்கள். இப்பொழுது என்ன அவசரம்? இப்பொழுது உங்களிடமே எல்லாவற்றையும் ஒப்பித்து விட்டு போய்விட வேண்டும் என்ற என்ன அவசரம்? அவசரம் இல்லாமல் சிந்திப்பதற்கு கால அவகாசம் வேண்டும். கால அவகாசத்தை விடுங்கள். நிச்சயமாக. திரு பத்ரி சேஷாத்ரி நான் கேட்க விரும்புகிற விஷயம், திரு பத்ரி, மூப்பனார் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தாரு, திமுக அதிமுக இரண்டு தலைமைக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் முடிவெடுப்பாங்க. கருணாநிதிட்ட ஒரு ஆறுதல் நம்ம நினைச்சத சொல்லிடலாம், ஜெயலலிதா சொல்லக்கூட முடியாது. ஆனா முடிவெடுப்பது அவங்க என்ன விரும்புறாங்களோ அதான் முடிவெடுப்பாங்க. நம்முடைய ஜனநாயகம் நம்முடைய கருத்தை சொன்னோம், அவங்க ஏற்கிறாங்களா இல்லையாங்கிறது இல்ல, அந்த அளவுக்கு தான் இருக்குதா? இன்றைய நிலையில் அப்படிதான் இருக்கு. ஆனால் இப்படித்தான் இருக்க போகுதா, இனியும் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமாக இது மாறும்னு எதிர்பார்க்கிறேன். அந்த மாற்றத்தை நோக்கிய குரல்கள் தான் பழக்கரப்பையாவுடைய அல்லது அப்படி போன்ற குரல்கள். இது இப்படி இருப்பது நிச்சயமாக நமக்கு நல்லதில்லை. இது கடந்த 20 ஆண்டுகள் அதற்கு முந்தி கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை தான் இருந்திருக்கு. உண்மையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் நிச்சயமாக ஓரளவுக்கு சுதந்திரமான செயல்பாட்டுடன் எம்எல்ஏக்களால் நடந்து கொள்ள முடிந்தது, கட்சி தலைவர்களால் பேச முடிந்தது, கட்சிக்கு மாற்றான ஒரு கருத்தை சொல்ல முடிந்தது. உடனே உன்னை தூக்கி எறிஞ்சிருவேன்லாம் சொல்லலை. அண்ணாதுரை வந்ததற்கு பிறகும் கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால் வீழ்ச்சி என்பது என்னுடைய கருத்துல கருணாநிதி அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் ஆரம்பித்தது. அந்த வீழ்ச்சியை எம்ஜிஆர் விரிவுபடுத்தினார், ஜெயலலிதா விரைவுபடுத்தினார். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நாம் இவ்வளவு தூரம் நாசத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நின்று ஒருவர் நில்லுங்க, இந்த மோசத்தை நம்ம தொடர்ந்து நடக்கக்கூடாது, இதிலிருந்து மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குரலாக, பல குரல்கள்ல ஒரு குரலாக பழக்கரப்பையாவுடைய குரல். இதை நாம் சொல்ல வேண்டியது ஆட்சி அல்லது கட்சி தலைமையிடமா மக்களிடமா? நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அவர்கள் தலைவர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தம் உள்ளத்தனைய உயர்வு. நாம எங்க நிக்கிறோமோ அங்க தலைவர். தலைவர் எங்க உருவாராங்க, நீதிபதிகள் எங்க உருவாராங்க, சன்னியாசிகள் எங்க உருவாராங்க, எல்லாரும் இங்க தானே உருவாராங்க. நீதித்துறை கெட்டு போச்சு, ஆன்மீகம் கெட்டு போச்சுன்னு சொன்னா நம்ம எங்க இருக்கோமோ அப்படிதான் இருக்கும். உண்மைதான். இது கட்சி தலைமையிட்ட சொல்லணும், அதன் பிறகு மக்கள்கிட்டையும் சொல்லணும். கட்டாயமாக இதை பல தரப்புலையும் இதை எடுத்துட்டு போகணும். கட்சி தலைமையிட்ட நீங்க செய்யறது தவறுன்னு சொல்லணும். சொல்ல விரும்புறேன். இன்றைய தேர்தல் கமிஷனுடைய உத்தரவுகள், கோட்பாடுகள் எல்லாமே கட்சி சார்ந்த அரசியலை தான் ஊக்குவிக்கிறதே தவிர அது நடைமுறையிலே இல்லாத. திரு பழக்கரப்பையா சொன்னது போல எழுத்துல ஒண்ணு இருக்கு, பேச்சுல வேற ஒண்ணு இருக்கு. கட்சி சார்ந்த விஷயம். நாம இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போனா அதிமுக உறுப்பினர் திமுக உறுப்பினர்ங்கிறதே கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் தான் கணக்கு. அப்படி கிடையாது.
நான் வந்து என் இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டா கட்சி உறுப்பினர் என்பது விருதுநகர் ராஜபாளையம் சட்டமன்ற அதிமுக திமுக என்பதெல்லாம் கட்சி சார்ந்து இயங்க முடியாத சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இல்ல அப்படி கிடையாது. கட்சி சார்ந்தா நீங்க இங்க ஆகணும். இப்போ ஒரு தீர்மானத்தை என்னுடைய நான் சார்ந்த கட்சி தலைவர் கொண்டு வர்றாரு. இல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு தீர்மானத்தை நான் ஒரு கட்சி சார்ந்து இருக்கேன், தீர்மான தலைவர் கொண்டு வர்றாருன்னா அந்த கட்சி தலைவர் கொண்டு வந்த காரணத்தினால நான் சுதந்திரம் பெற்ற உறுப்பினராக எதிர்க்க முடியாது. எதிர்த்தால் கட்சியை மீறி வாக்களித்த குற்றத்திற்காக கட்சி தாவல் அடிப்படையில் கொரோனா உத்தரவை மீறியதற்காக நான் பதவி விலக்க நேரில். அது வேற. அந்த சுதந்திரமே சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. கட்சி சார்பு அரசியலுக்குத்தான் தேர்தல் கமிஷன் உத்தரவிடுகிறதே தவிர ஐயா சொல்ற மாதிரி இந்த பத்திரிகையாளர் சொல்ற மாதிரி சிறந்த மனப்பான்மை உள்ள பரந்த நோக்குள்ள ஜனநாயகம் நம்ம சட்டமன்ற விதியிலேயோ பாராளுமன்ற விதியிலேயோ இல்ல. கட்சி தலைமை என்ற ஒரு பத்ரி வந்து ஒரு தவறான தன்னோட்டத்தை திராவிட வச்சுதான் சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா திராவிட மட்டும் வைக்கல. அவர் ஏதோ திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் வந்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை சொல்றாரு, தவறா சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி சட்டப்பேரவையிலும் சரி மிக சரியாக ஒரு கருத்தை ஒரு தொண்டன் கூட நேரம் சொல்ல முடியும். இப்பொழுது கூட தலைவர் கலைஞராகட்டும் தளபதி ஆகட்டும் ஏதாவது கட்சியில் ஒரு குறை என்று சொன்னால் இவர்கள் தவறு சேர்ந்த பொதுக்குழுவில் பேச முடியும். வேற எந்த கட்சியிலும் இந்த மாதிரி கிடையாது. அதே போல சட்டப்பேரவையில் ஆட்சியில் இந்த குறைபாடு என்றால் எடுத்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. ஆனா அந்த பலகரப்பை ரிலீவ் பண்ணிடுவோம். திரு பலகரப்பையா உங்களுக்கு வேற அலுவல் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். நீங்க வந்து உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்தை ஏதாவது பதிவு பண்ண விரும்பினா நீங்க பதிவு பண்ணலாம். திரு கருப்பையா உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். இறுதியா உங்கள்ட்ட சொல்லி நான் நிகழ்ச்சி முடிக்க விரும்புறேன். என்ன சொல்வதற்கு இருக்கிறது நிறைய சொல்லிவிட்டேன். என்ன ஒரு ஜனநாயகத்தில் நடக்கக்கூடியவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நாம் எதிர்பார்க்கவில்லை. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு நாட்டை கொள்ளையடிப்பது என்பது நான் சொல்லுகிறேன் ஜனநாயகத்தை விட்டுவிட்டு வல்லாட்சிக்கு தான் வழிவகுக்கும். எப்பொழுதும் சொல்கிறேன், ஜனநாயக புரட்சி பிரெஞ்சு புரட்சி நடைபெற்று அந்த ஜனநாயகம் அங்கே நிலை பெற்ற பிறகு ஜனநாயகம் சீர்கெட்டு போயிருந்த காரணத்தினால் மீண்டும் நெப்போலியனின் வல்லாட்சி ஏற்பட்டது, அரசு ஆட்சி ஏற்பட்டது. எந்த 16ஆம் லூயியை ஒழித்து மன்னன் ஆட்சியை ஒழித்து ஜனநாயகத்தை கொண்டு வந்தார்களோ அந்த நாட்டில் அதற்கு பிறகு ஜனநாயகம் ஒழிக்கப்பட்டு மன்னராட்சி வந்தது என்பது ஒரு முரண். இந்த முரண் ஏற்பட்டதற்கு காரணம் அந்த ஜனநாயகம் தகுதி உடையதாக இல்லை என்றால் அந்த ஜனநாயகம் அழிந்து போகும். நான் சொல்கிறேன், ஜனநாயகமாக இருக்கட்டும் வல்லாட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வந்து அதற்குரிய தகுதியோடு இல்லாத நிலைமையில் மாற்று நிலையை அது தோற்றுவிக்கும். இன்றைக்கு இந்திய நாட்டின் ஜனநாயகம் என்பது ரொம்ப சீரழிந்து கிடக்கிறது. ஜாதி அடிப்படையில் ஜாதி என்பது இட் வாஸ் ஏ சோஷியல் ஈவில் என்கின்ற நிலை போய் இட் ஹாஸ் பிகம் ஏ பொலிட்டிக்கல் ஈவில் என்கின்ற நிலை வந்திருக்கிறது. எல்லாவற்றிலும் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும், எப்படியாவது வசதியை பெற வேண்டும், எப்படியாவது 10 பேர் நம்முடைய வீட்டில் கைகட்டி இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியலுடைய போக்கு என்று சொன்னால் இது நல்லதுமில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை, மற்றதுக்கும் நல்லதில்லை. மக்களுக்கு அது புரிகிறது. மாற்று கொம்பு கிடைப்பதற்காக பார்த்து கொண்டு தவிக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இனிமேல் சொல்வதற்கு என்னிடம் ஒன்றும் செய்தி இல்லை. நன்றி திரு பாலகருப்பையா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு. திரு பத்ரி சேஷாத்ரி, உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை. பழக்கருப்பையா ஆரம்பித்து வைத்திருக்கும் இந்த விஷயம் ஆரம்பித்து வைத்திருக்கும்னா இதற்கு முன்னாடி பலர் சொல்லிக் கொண்டிருந்தது உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு வலிமையான இந்த குரல் இது வரக்கூடிய தேர்தலில் இது பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். இது வந்து திமுகவுக்கு ஆதரவாக நம்ம திமுக நண்பர் கண்ணதாசன் சொல்றாரு, இதை வந்து அப்படி ஈஸியாக பெயிண்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. அந்த கட்சியும் இதை சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம கட்சியில வந்து ஊழல் இல்லையா, இது வந்து கருணாநிதி என்ன கடவுளான்னு கருணாநிதியை கடுமையாக குற்றம் சாட்டி ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு சென்ற ஆட்சியில செய்தார் பழக்கருப்பையா. அவர் இன்றைக்கு பேசியிருந்தால் அவர் வந்து திமுக ஆட்சியும் கடுமையாக விமர்சித்திருப்பார். அந்த விமர்சன பார்வையை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியும் தன்னை நோக்கி வைத்துக் கொள்ளணும். இது எந்த அளவுக்கு அதிமுக மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனமோ அதே அளவுக்கு திமுகவும் தன்னை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இங்க இருக்கு. இன்றைய தேதியில எனக்கு கண்ணுக்கு முன்னாடி மாற்று தெரியல. ஒருவேளை அடுத்த 10 ஆண்டுகள் ஒரு மாற்றம் தோன்றலாம் அப்படின்னு தோணுது. இப்போ வேற மாற்று இந்த 2 கட்சிகளுக்கும் எதிராக இருப்பதாக எனக்கு தெரியல. நன்றி திரு பத்ரி. திரு நிஜாமுதீன், இறுதியான கேள்வி. நேற்று கூட உயர்நீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது. உயர்கல்வித்துறையில மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கிறதா ஏன் இல்லை என்று பதில் சொல்லுங்கள் என்று அபிடவிட் தாக்கல் பண்றது.
பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றதுக்கு 6 மாத கால இடைவெளியில 2 முறை சொல்லி 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மறுமுறையோடு தாக்கல் செய்யாம இப்ப 2வது முறை 10,000 ரூபாய் அபராதம் வச்சிருக்கு உயர்கல்வித்துறை செயலருக்கு. இந்த அளவுக்கு செயல்படாத தன்மை உயர்கல்வித்துறை செயலர் செயல்படாமல் இருக்கிறார்னு அது ஆட்சிக்கு தெரியாதாங்கிற ஒரு கேள்வி. 5 ஆண்டுகள்ல 2,400க்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்கிறது. இது உண்மையா பொய்யா, இதற்கான காரணம் என்ன, இதற்கான தீர்வு என்ன என்று சொல்வதற்கு கூட பலி இல்லாத நிலைமை. எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? அரசு தரப்பு சொல்வது யாரு? அரசு பக்கத்துல என்ன இருக்கு, எது உண்மை, எது மிகை, எது பொய் என்று யார் சொல்லு? இது எல்லாமே அரசாங்கம் சார்ந்த விஷயம். அரசாங்கத்தை ஆளுகின்றவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். அவர்கள் சட்டத்தின் பாதுகாப்பில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தப்பு செஞ்சா ஐஏஎஸ் ஆபீசருக்கு ஓட்டு போடல சார். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறாலும் சரி அதிகாரம் அங்கதான் இருக்குது. நான் போய் ஒரு பிரமாண பத்திரத்தை இல்லைங்க ஒரு மந்திரியோ சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு எம்பியோ போய் பிரமாணத்தை தாக்கல் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் அதிகார மாற்றமும் நடக்காத விஷயம் இல்ல. அது இடமாற்றம் நடக்கும். உயர்கல்வித்துறைக்கு 2வது முறையாக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? அவரை நீக்கத்துக்கு எந்த அதிகாரம் யாருக்கு எந்த சட்டமன்றத்துக்கு இருக்கு? கிடையாது. மாற்றதான் முடியும். மாற்றதான் முடியும். பண்ண முடியாது. அவர்கள் இன்னைக்கு பியூரோகிராசி ஒப்புதல் இல்லாமல் எந்த ஊழலும் நடத்த முடியாது. கையெழுத்து போடக்கூடிய எந்த உரிமையும் கிடையாது. அதைத்தான் திரு அன்புமணி சொல்றாரு. நடக்கக்கூடிய ஊழலுக்கெல்லாம் அதிகாரிகள் தான் காரணம். அரசியல்வாதிகள் புத்தர்கள் அரசியல்வாதிகள் காரணம் இல்லை நான் சொல்ல வரல. அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியும். உங்களுடைய சுருக்கமான பத்ரி சேஷாத்ரி போன்றவர்கள் என்னுடைய கவலை எல்லாமே மாற்று கருத்து சொல்லப்படும் போது அரசு தரப்பை சொல்ல முடியாமல் போனால் அரசு தரப்பு மீது குற்றம் இருக்கிறதோ என்ற வெகுஜன எண்ணம் பரவிடக்கூடாது என்ற அக்கறை மட்டும்தான். இல்ல நான் சொல்லக்கூடாது என்று சொல்ல வருவரே ஏன் முன்னாடியே சொல்ல நான் கேட்டேன். சொல்ல தப்புண்டோ அவர் சொல்லக்கூடாது என்றோ அவர் சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டார் என்று சொல்லவில்லை. செல்லவில்லை. அரசு மீதான குற்றச்சாட்டுகள் 1000 முனை தாக்குதலாக வரும்போது குற்றச்சாட்டுகளுக்குள்ள நான் உள்ள போக விரும்பல. அவர் சொன்ன குற்றச்சாட்டு பத்தி நான் எந்த விமர்சனமும் பண்ணல. உரிய நேரத்தில் ஏன் சொல்லவில்லை, உள்ள இருக்கும்போது ஏன் சொல்லவில்லை முழுமையாக. நான் உங்கள்ட்ட வச்ச கேள்வி வேற. அதாவது திரு பழக்கருப்பி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை குற்றம் சாட்டி விட்டார் என்பதற்காக பத்ரி சாஸ்திரி போன்றவர்கள் எல்லாம் துடித்தெழுந்து திமுக தலைவருக்கெல்லாம் நீங்க வந்து எங்களுடைய தலைவரை போல் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது யாருமே எங்களுக்கு கவலை கிடையாது. யார் பேசினாலும் இல்ல வரட்டும். ஆனா இது சம்பந்தமே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைக்க கூடாது, மாற்று கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர்களுக்கு வேண்டுமானால் தங்களுக்கு தாங்களே சந்தோஷம். ஆனால் இன்று ஒரு இன்று தவறு கிடையாது. ஆனா வலிய வந்து எல்லா ஊடகங்களும் சில நபர்களும் சொல்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்து மேல ஏதாவது சொல்லிட்டு போறாங்க. பரவாயில்ல, அது நாங்க வந்து காய்த்தபுரம் கல்லடிப்பட்டு எங்களுக்கு தெரியும். அதே போல இன்றைய சூழலில் சாதாரண பாமரனின் ஒரு உணர்வாக திரு பழக்கருப்பி அவர்கள் மக்கள் எல்லாம் என்ன பாடுபட்டுக் கொண்டு என்ன அவலங்களை இந்த ஆட்சியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை மக்கள் உணர்ந்துதான் இருக்கிறார். இறுதியான பார்வை சேகர், ஒரு எம்எல்ஏ வந்து முதலமைச்சரை சந்திக்க முடியல அப்படின்னு சொல்றதை விட ஜனநாயகத்துக்கு ஒரு இழுக்கு இருக்க முடியாது. அமைச்சரே சந்திக்க முடியல. அதாவது ஒரு நான் பல முதலமைச்சரை சந்திக்க பார்த்தே முடியல, என்னோட லெட்டர் போய் சேர்ந்துதான் செய்யல. சோ ஒரு முதலமைச்சருங்கிறவர் வந்து ஒரு இரும்பு திரைக்கு பின்னாடியிலேருந்து செயல்படுறது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லதா, ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதா அப்படிங்கறத அதிமுக தலைமை யோசிக்கணும். அதிமுக தலைமைக்கான செய்தியாக திரு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இது வந்து ஜனநாயகம் என்பது இன்றைய காலப்போக்கில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அனைவரும் குறிப்பிட்டது போல இந்திரா காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் கருணாநிதி காலத்துக்கு பிறகு என்பது ஒரு மாற்றுக்கட்ட பார்வையாக இருக்கிறது. இந்த ஜனநாயகத்தை தான் இன்றைய தமிழக மக்கள் முழுமையாக ஆதரித்து போற்றி புகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான மாற்று தேவையா, இதற்கான மாற்றம் வருமா என்பது காலத்தின் கீழ் இருக்குது, மக்களுடைய கீழ் இருக்குது. இதுதான் சரியா என்ற பார்வை கூட இருக்கிறது. நாம் வந்து காலங்காலமாக திரு பழக்கருப்பி ஏற்கனவே குறிப்பிட்ட போல மன்னராட்சி காலத்தில் நம்ம போட்டு புகழ்ந்திருக்கிறோம், சர்வாதிகார ஆட்சி காலத்தில் புகழ்ந்திருக்கிறோம், ஜனநாயகத்தை கூட மாற்று பார்வையோடு பார்த்திருக்கோம். இப்படி தனிநபர்களை முன்னிறுத்திய அரசியல் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இடதுசாரி இயக்கங்கள் மிகப்பெரிய வளராமல் போனதற்கான ஒரு அடிப்படை காரணம் கூட அவர் சித்தாந்தங்களை முன்னிறுத்திய அளவுக்கு தனி மனிதரை முன்னிறுத்தவில்லை என்பதோட காரணமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் விவாதங்களும் வாதங்களும் தான் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். ஆட்சியும் அதிகாரமும் கட்சியின் தலைவரும் செய்கிறார்கள் இல்லையோ, இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட விவாதங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்தை விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.